அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக லாக்டவுன் மரத்தான் பேட்ச் 3ஆவது வாரம் போயிட்டுருக்கு. அந்த 3ஆவது வாரத்தில் உள்ள தனி வட்டி அந்த டாபிக் பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரே வீடியோ தான், பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி கிடையாது, ஒரே வீடியோ தான். அரௌண்ட் ஒரு 30 சம் இருக்குது. 30 டைப்லேருந்து ஒவ்வொரு டைப்லேயும் ஒரு சம் கொடுத்துக்கிறேன். இந்த 30 சம் நீங்கள் பார்த்தாலே 100% இந்த டாப்பிக்கில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான டாபிக் பற்றி தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், தனி வட்டி. ஸோ ஆங்கிலத்தில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தனி வட்டினா என்ன அப்படின்னா, இப்போ நாம் ஒரு ஆள்கிட்ட ஒரு காசு வந்து கடனாக வாங்குகிறோம். அப்படி கடனாக வாங்கின காசுக்கு மந்த்லியோ இயர்லியோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வாங்கின காசுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கொடுப்போம். அதுதான் என்ன அப்படின்னா வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபா கடன் வாங்குகிறேன், திருப்பி கொடுக்கும்போது 110 ரூபா கொடுக்குறேன். அப்போ அது எக்ஸ்ட்ரா பே பண்ணக்கூடிய 10 ரூபா இருக்குல்ல, அதுதான் என்ன அப்படின்னா வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாப்டர் பற்றி தான் இன்றைய கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். தனி வட்டி ஓகே. அடுத்து மொத்த தொகைம்பாங்க. மொத்த தொகை அப்படின்னா 100 ரூபா அப்படிங்கிறது நம்ம கடன் வாங்கின தொகை. கடன் வாங்கின தொகை தான் 100 ரூபா அசல் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ஆண்டுக்கு வந்து 10% வட்டி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்மாங்க, வட்டி வீதம். 100 ரூபா அசலுக்கு 10% வட்டி வீதம். அப்போ 100 ரூபாயில் 10% எவ்வளோ ரூபா அப்படின்னா 10 ரூபாங்கிறது வட்டி. சரிங்களா? எத்தனை வருஷம் அப்படின்னா 1 வருடம். அப்போ 1 வருடம் என்பது என்ன அப்படின்னா காலம் பொறுத்தளவில் அது நாட்களாக இருக்கலாம், மாதமாக இருக்கலாம், தென் ஆண்டுகளாக இருக்கலாம். என் ஈக்குவல் டு காலம் அப்படிங்கிறது டே, மந்த், இயர் இந்த மாதிரி இருக்கலாம். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தளவில் 10% ஃபிக்ஸ்டாக என்ன அப்படின்னா பெர் ஆனம். வட்டி வீதம் அப்படின்னாலே ஒரு ஆண்டுக்கு தான் கணக்கிடப்படும். அடுத்து அசல் பொறுத்தளவில் ஆங்கிலத்தில் பி அப்படி சொல்லுவாங்க, இந்த பிரின்சிபல் அப்படிம்பாங்க. ஸோ பி பொறுத்தவரை அசல் அப்படிங்கிறது நம்ம கடன் வாங்கின தொகை அசல். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10%. அது எவ்வளோ ரூபா அப்படின்னா 10 ரூபா. இந்த 10 ரூபா தான் என்ன அப்படின்னா தனி வட்டி, இன்ட்ரெஸ்ட் அர்த்தம். 10 ரூபானது இன்ட்ரெஸ்ட்டு. அடுத்து எத்தனை ஆண்டுக்கு? 1 வருஷத்துக்கு. 1 வருடம் என்ன அப்படின்னா காலம். ஓகே. அப்போ நம்ம கடன் வாங்கினது 100 ரூபா, அது வட்டி செலுத்த வேண்டியது 10 ரூபா. அப்போ எவ்வளோ ரூபா செலுத்தினா இந்த கடன் வந்து அடையும் அப்படி கேட்டிங்கன்னா, நம்ம வாங்கினது 100 ரூபா, எக்ஸ்ட்ரா 10 ரூபா, அப்போ 110 ரூபா. 110 ரூபா நீங்கள் பே பண்ணிங்கன்னா அந்த கடன் வந்து முடிஞ்சிடும். இந்த 110 ரூபாய்க்கு என்ன பேர் அப்படின்னா ஏன்னு அர்த்தம். ஏ ஃபார் அமௌண்ட், மொத்த தொகைன்னு அர்த்தம். அப்போ மொத்த தொகை அப்படின்னா அந்த மொத்தத்துக்குள்ளேயே 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று அசல் இருக்குது, இன்னொன்று வட்டி இருக்குது. அப்போ அசல் ப்ளஸ் வட்டி இது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மொத்த தொகை அப்படி சொல்லுவாங்க. சில டைமில் மொத்த தொகை கொடுத்துருவாங்க. அப்போ மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சா என்ன அப்படின்னா வட்டி. மொத்தத்துலேருந்து அசலை கழிச்சா வட்டி, மொத்தத்துலேருந்து வட்டி கழிச்சா அசல், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ. மொத்த தொகை இஸ் ஈக்குவல் டு அசல் ப்ளஸ் வட்டி. அசல் அப்படிங்கிறது நம்ம கடன் வாங்குகிற தொகை. அந்த கடன் வாங்குகிற தொகைக்கு ஒரு வட்டி கணக்கிடப்படுகிறது. அந்த வட்டி தான் என்ன அப்படின்னா தனி வட்டி. தனி வட்டிக்கு என்ன ஒரு பண்புகள் அப்படி கேட்டிங்கன்னா, ஒரு ஆண்டில் வட்டி தொகை என்ன இருக்கோ அதுதான் ஒவ்வொரு ஆண்டும். எக்ஸாம்பிள், இது 1 வருஷமா, 1 வருஷத்தில் 10 ரூபா இருக்கா? சப்போஸு இது 5 வருஷம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களேன். அப்போ வருஷத்துக்கு 10 ரூபா அப்படின்னா ஒவ்வொரு வருஷம் 10 ரூபா தான். அப்போ 10 சரிங்களா? இது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர். அப்போ 5 வருஷத்துக்குமே ஒவ்வொரு ஆண்டுக்கும் 10 ரூபா ஆட் ஆகும். மொத்தம் எவ்வளோ ரூபா அப்படின்னா 50 ரூபா. ஸோ தனி வட்டியில் பொறுத்தவரை முதல் ஆண்டுக்கு என்ன வட்டியோ அதுதான் ஈச் அண்ட் எவ்ரி இயர். பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரை அந்த மாதிரி கிடையாது. கூட்டு வட்டி பொறுத்தவரை அந்த மாதிரி கிடையாது. ஃபஸ்ட் இயரில் 10 ரூபா அப்படின்னா செகண்ட் இயரில் 12 ரூபா மாறிடும், தேர்ட் இயரில் 13 ரூபா, ஃபோர்த் இயரில் 17 ரூபா, அந்த மாதிரி வேரி ஆகும். படி தனி வட்டி பொறுத்தது அப்படின்னா வட்டி தொகை ஃபிக்ஸடாக இருக்கும். முதல் ஒரு ஆண்டு காலத்தில் என்ன வட்டியோ அதுதான் ஒவ்வொரு ஆண்டும். ஓகே. இப்படிப்பட்ட ஒரு சாப்டர் பற்றி தான் நம்ம இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறோம். சம் பார்க்கலாமா?
பாருங்கள், தனி வட்டி விகிதத்தில் ரூபாய் 30,000க்கு ஆண்டுக்கு 6% அப்படின்னாலே ஃப்ரெண்டில் இருக்கும், ஆண்டுக்கு அப்படி இருக்கும். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா 6% per annum அப்படி இருக்கும், 6% per annum. அப்போ ஒரு வட்டி விகிதம் என்பது ஒரு ஆண்டுக்கு தான் கணக்கிடப்படுகிறது, நாளுக்கோ மாதத்துக்கோ கிடையாது. ஆனால் காலத்தை பொறுத்தளவில் அது டேவாக இருக்கலாம், மந்தாக இருக்கலாம், இயராக இருக்கலாம். ஓகே, அப்போ 6% வட்டியில் எத்தனை ஆண்டுகளுக்கு? 4 ஆண்டுகளுக்கு முடிவில் கொடுக்கும் தனி வட்டி எவ்வளவு? பாருங்கள், ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஃபைண்ட் அப்படின்னா கண்டுபிடி. எதை? த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். எதுக்கு? ₹30,000 at 6% per annum for 4 years. சரிங்களா? ஓகே, அப்போ என்ன பண்ணால் ஒரு பாக்ஸ் டைப் மெத்தட் இருக்குது, அதுக்கு வந்து ஃபார்முலா எதுவும் தேவைப்படாது, ரொம்ப எளிமையான மெத்தட் தான். அந்த பாக்ஸ் டைப் மெத்தட் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். எப்பொழுதுமே 100 ரூபா அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக போடுவாங்க, 100. இதுக்கு நேராக வந்து P × R, N × R, N × R. சரியா? 100 அதுக்கு நேராக N × R. 100க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா தென் Pன்னு அசல். Pக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா மீது என்ன பாருங்கள், எது மிஸ் ஆகுது? வட்டி. வட்டி என்னது? ஐ ஃபார் இன்ட்ரெஸ்ட். இதுதான் பாக்ஸ் டைப் மெத்தட். பாருங்கள், 100 போடுறீங்க, 100க்கு நேராக N × R. என்ன காலம், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, 100க்கு கீழே பார்த்தீங்கன்னா அசலுக்கு நேராக பார்த்தீங்கன்னா வட்டி, அசல் வட்டி. பாருங்கள், இதனது பாக்ஸ் டைப்பு. இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரெக்டாக அடி கொடுத்துக்கலாம். இதையும் அடிச்சுக்கலாம், இதையும் அடிச்சுக்கலாம், இதையும் அடிச்சுக்கலாம், இதையும் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் நம்பர்ஸை கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனால் எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த மாதிரி கிராஸாக நம்பரை அடித்தல் கூடாது, கிராஸாக அடிக்கக்கூடாது. கிராஸ் அப்படின்னா ஒன்லி பெருக்கல் தான், கிராஸில் பெருக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக அப்படின்னா என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஜஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம சம்மை பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பாக்ஸ் டைப் மெத்தட் உங்களுக்கு புரியும். சொல்ல புரிஞ்சா? என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு 100க்கு நேராக N × R, 100க்கு கீழே B, 100க்கு நேராக I. அவ்வளோதான். இதில் மிஸ்ஸிங் ஃபிகருக்கு எதாவது கேட்பாங்க. ஒரு பிரின்சிபல் கேட்கலாம், இன்ட்ரெஸ்ட் கேட்கலாம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கலாம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்கலாம். என்ன கேட்குறாங்களோ அது என்ன அப்படின்னா எக்ஸ்ன்னு அர்த்தம். கேட்குறது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு நம்பரை வேல்யூவை ஃபில் பண்ணி அடி கொடுத்தா ஆன்சர். பார்க்கலாமா? பாருங்கள், 30,000 அசல், 6% per annum for 4 years. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. பாருங்கள், 100ன்னு போடலாமா? 100 போட்டாச்சா? அடுத்து என்னது? என்னது? 4 years. அடுத்து ஆறு என்னது? 6%. 6%னா 6 மட்டும் போட போதும், 6/100 அந்த மாதிரிலாம் வேண்டாம். சரியா? வட்டி விகிதம் அப்படின்னா 6. ஓகே, அப்போ 100 கீழே என்ன போடுவீங்க? அசல் போடுவீங்களா? அசல் எவ்வளவு? 30,000. சரிங்களா? இங்கே என்ன வரும்? வட்டி. என்ன வட்டி? தனி வட்டி. நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ என்ன வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். என்ன வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இது அடி கொடுத்தா ஆன்சர். அடி கொடுக்கலாமா? நம்ம என்ன சொன்னோம்? இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அடி கொடுத்துக்கலாம். பட் என்ன செய்ய முடியாது? கிராஸாக அடி கொடுக்கக்கூடாது. நம்ம இது முன்ன பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்லாம் கிராஸ் தான் அடி கொடுப்போம். பட் இங்கே இந்த டைப் ஆஃப் மெத்தடில் நாம் கிராஸாக அடி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. டைரெக்ட் அடிக்கலாமா? இங்கே 2 0, இங்கே 2 0. சரிங்களா? அவ்வளோதானே, வேறு எதுவுமே இல்லைல்ல. அப்போ என்ன பண்ணலாம்? இது அப்படி கிராஸாக பெருக்கி போட்டுடலாம். பாருங்கள், 6 4 24. 6 4 24. 24. அப்போ 24 30. 300. 300க்கு 3 வச்சுக்கோங்க. 24 48 72. அப்போ எவ்வளவு? 72. இங்கே 2 0வா? அப்போ அமௌண்ட் என்ன? 7200. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். ஒன்றுமே கிடையாது. 100 போடாச்சு. 100க்கு நேராக 4 × 6. 100 கீழே அசல் 30,000. இங்கே வட்டி தெரியாது, எக்ஸ்னு வச்சுருக்குறோம்.
இந்த 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம், ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம். பட் கிராஸில் கேன்சல் பண்ணக்கூடாது, கிராஸில் பெருக்க தான் செய்யணும். ஓகே, அப்போ 2 0 2 0. இங்கே 300 இருக்கா, இங்கே 4 × 6 4 24 24 3 72 2 0 7200. இதுதான் ஃபஸ்ட் டைப் ஆன்சர். ஓகே, அது செகண்ட் சம் பாருங்கள். நீங்கள் இந்த பாக்ஸ் டைப்பில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு சம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எளிமையாக உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகே, இங்கே பாருங்கள். ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹30,000 at 6% per annum for 4 years and 6 months. போன சம்மு தான். பட் என்ன ஒரு ட்விஸ்ட்டு அப்படி கேட்டிங்கன்னா, எண் இருக்கலாம், எண்ணை மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா 4 years and 6 months சொல்கிறாங்க. போன சம் பார்த்துருப்பீங்க, அங்கே 4 years மட்டும் தான் இருக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 4 years and 6 months அப்படி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எண் இருக்கலாம், எண்ணை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எண் வந்து இது வந்து ஃப்ராக்ஷனாக இருக்குது சரிங்களா, கலப்பின பின்னமாக இருக்குது. நம்ம அது தகா பின்னமாக மாற்ற போகிறோம். அப்போ என்ன ஈக்குவல்ட்டு 4 years-ஆ 4 years and 6 months. 6 months அப்படின்னா மந்த்ஸை வந்து இயராக மாற்றணும். மந்த்ஸை எப்படி இயராக மாற்றணும் அப்படின்னா 6/12 6/12. இப்போ இது சுருக்கலாமா, 1 6 6 2 12. அப்போ என்ன இருக்குது 4 1/2. இதை சுருக்கலாமா, 4 2 8. சைடில் இருக்கிறத பெருக்கணும், தொகுதியை கூட்டிக்கணும். அப்போ 4 2 8 8 1 9/2 9/2. இதான் என்னது எண். இதுக்கு தான் மார்க்கு இந்த சம்மில், இதுக்கு தான் மார்க்கு. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு தெரியும், அப்படியே சப்மிட் பண்ணி அடி கொடுத்தா ஆன்சர் வந்துடும். பட் இந்த எண் எப்படி ஃபைன் பண்ணுறீங்க அதுக்கு தான் மார்க்கு. ஓகே, அது பார்க்கலாமா. 100 எண் என்ன 9/2. ஓகே, ஆர் என்ன 6%. அசல் என்ன 30,000 30,000. இங்கே நமக்கு என்ன வேணும், ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ என்னது எக்ஸு. என்ன தெரியலையோ அதை எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ அடி கொடுத்த ஆன்சர் இங்கே இருக்கா, 2 0க்கு 2 0 சரிங்களா. இங்கே என்ன பண்ணலாம், 1 2 2 2 6 1 2 2 6. இப்போ 93 என்ன 27. அப்போ இந்த 27ஐயும் இந்த 30ஐயும் பெருக்கலாமா, 30 மீன்ஸ் 300. அப்போ இந்த 27ஐயும் 300ஐயும் பெருக்கலாமா. இந்த 300ல் 2 0 விட்டுருங்க, 3 மட்டும் வச்சுக்கோங்க. 3 வச்சு பெருக்கலாமா. அவன் 7 3 21க்கு 1 மீது 2 23 6 6 2 8 81. இங்கே 2 0 இருக்கா, அப்போ ஆன்சர் என்ன 8100. அப்போ டிஇசி ஆன்சர், டிஇசியே ஆன்சர். அதை கவனிச்சுக்கோங்க. 100 நேராக எண்ணு, அடுத்து 6 100 கிலோ அசல் 30,000. இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், 0 0 இங்கே டேரெக்டாக கேன்சல் பண்ணியாச்சு. வேறு டேரெக்டாக பண்ணதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், இது பக்கத்தில் இருக்கா சால்வ் பண்ணலாமா. 1 2 2 6 93 27. அப்போ 27ங்கிறது இதனுடைய பெருக்குத்தொகை. இப்போ இந்த ஜஸ்ட்டு கிராஸ் பெருக்கலாம். 27 3 81 2 0க்கு 2 0. ஓகே, அவ்வளோதான். இதில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த எண்ணு தான் இம்பார்ட்டன்ட். என்ன ஃபைன் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எஸ்ஐ கிடச்சிரும். ஓகே, தென் தேர்ட் ஒன், பாருங்கள். போன சம்பளம் வந்து 4 ஆண்டுகள் 6 மாதம் அப்படி பார்த்தோம். இங்கே என்ன அப்படின்னா டைரெக்டாகவே 10 மாதத்திற்கான அப்படி கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ இந்த டைப் பொறுத்தளவில் ஒன்றுமே இல்லை. n ஈக்குவல்ட்டு 10 மாதமா 10/12 அவ்வளோதான். மந்த்தை 12ஆல் டிவைட் பண்ணால் அது இயராக மாறிடும். இதே டே அப்படின்னு என்ன பண்ணணும், 365 நாட்கள் கொடுத்தாங்கன்னா 365 கொண்டு வகுக்கணும். அப்போ பாருங்கள், அப்போ 5 2 10 6 2 12 என்னது 5/6 5/6. அப்போ ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹12,000 at 8% per annum for 10 months. ஓகே, அப்போ பாருங்கள், ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக பாக்ஸை போகலாமா. என்ன எவ்வளவு 5/6. இது என்ன 6 என்ன 8%. அசல் என்ன 12,000. தென் தனிவிட தெரியுமா, தெரியாது. அப்போ என்னது எக்ஸு. அடி கொடுத்த ஆன்சர் 2 0 2 0 கேன்சல் ஆகிட்டா. ஓகே, இங்கே என்ன பண்ணலாம், இதை அடி கொடுக்கலாமா. 3 2 6 3 2 6
நாலு 2 8. அப்போ 5 நாள் 20, 20/3. 5 நாள் 20, 20/3. இப்போ இந்த ரெண்டையும் கிராஸாக இருக்கலாமா? கிராஸாக. அப்போ என்ன வரும்? 120 × 20/3. கரெக்டாக? அப்போ 1 3 3, 4 3 12, 0. சரியா? 4 3 12 என்னது? 0. இப்போ பாருங்கள், 4 2 இருக்கலாமா? 4 × 2 8. அப்போ 8னா 2 0வா? அப்போ எவ்வளோ தனி வட்டி? 800 ரூபா தனி வட்டி. ஓகே. ஃபோர்த் ஒன் பாருங்கள். ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹50,000 at 10% per annum for 73 days. பாருங்கள், இதுக்கு முன்ன பார்த்த மெத்தட் எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து n = 4 years பார்த்தோம். அடுத்து n = 4 years and 6 months பார்த்தோம். அடுத்து 10 மாதம் மட்டும், வெறும் மாதம் மட்டும் பார்த்தோம். இப்போ நாட்களை பார்க்குறோம். நாட்களை அவனே கொடுத்தான். இதுக்கடுத்து என்னென்னா நாட்களை நாம் ஃபைன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே. ஒவ்வொரு சம்மிலையும் சின்ன சின்ன அட்வான்ஸ் இருக்கும். பட் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா சம் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். தனி வட்டி உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டுன்னா கூட்டு வட்டி ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே. அப்போ சம் பார்க்கலாமா? ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹50,000 at 10% per annum for 73 days. ஓகே. பாக்ஸ் பார்க்கலாமா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா 73 days இருக்கா? இந்த 73 days என்ன பண்ணணும்னா இயராக மாற்றணும். அப்போ n = 73/5 365. 365 ஒரு ஆண்டு என்பது 365 நாட்கள். ஏன் சார் 366 கிடையாதா அப்படி கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த 73 மல்டிபிள்ஸ் 73, 146 இந்த மாதிரி தான் பெரும்பாலும் இருக்கும் தவிர மற்றபடி ஃப்ராக்ஷனில் டெசிமலில் இது மோஸ்ட்லி வராது, பின்னத்தில் தான் வரும். அப்போ 73 மடங்காக தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. அப்போ 73/365 365ங்கிறது கான்ஸ்டன்ட்டு. சப்போஸு கொஸ்டினில் லீப் இயர் அப்படி கொடுத்துருந்தா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? 366 அப்படின்னு போட்டுக்கலாம். பெரும்பாலும் உங்களுக்கு லீப் இயரில் கொடுக்க மாட்டாங்க. ஓகே. அப்போ 73/5 365 ஒரு 73 73 5 73 365. அப்போ n = 1/5. 1/5 இதுதான் n. ஓகே. இது பார்க்கலாமா? பாக்ஸ் டைப் மெத்தட் பாருங்கள். 100 இதுக்கு நேரம் என்னது? n என்ன? 1/5. r என்ன? 10%. அசல் என்ன? 50,000. அசல் என்ன? 50,000. என்ன கேட்குறாங்க? தனி வட்டி கேட்குறாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கேட்குறாங்க. அப்போ என்னது? எக்ஸு. அப்போ என்னது? எக்ஸு. ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? நேராக தான் அடி கொடுக்கணும். சரிங்களா? நேராக தான் அடி கொடுக்கணும். கிராஸில் அடிச்சிடக்கூடாது, தப்பாயிடும். ஓகே. நேராக பார்க்கலாமா? 2 0க்கு 2 0. ஏன் சார் நேராக அடி கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து எப்படின்னா மேத்ஸ் ஃபார்மெட்டு கிடையாது, இது வந்து ஷார்ட்கட் ஃபார்மெட். அதனால் இந்த மாதிரி அடி கொடுக்குறோம். ஓகே. 2 0 கேன்சல் ஆகிட்டா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், 1 5 5 2 10. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 2 கொண்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பிரிக்கலாமா? இங்கே ஏற்கனவே 500 இருக்கா? 500 2 எத்தனை? 1000. 500 2 என்ன? 1000. அப்போ சி இஸ் எ ஆன்சர். ஓகே. நல்லா கவனிச்சுக்கோங்க. கிராஸில் பெருக்க மட்டும் தான் செய்யணும். ஸ்ட்ரெயிட்டு நேராக வரும்போது தான் அது என்னது? அடி கொடுக்கணும். மனசில் வச்சுக்கோங்க. ஓகே. தென் 5th ஒன், ஃபிஃப்த்துன்னு பாருங்கள். ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹18,200 borrowed from a bank on March 9, 2018. March 9, 2018 and returned it on May 21, 2018 at the rate of interest 7.1/2%. 7.1/2% அப்படி கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹18,200. ஸோ 18,200 தனி வட்டி காணுங்க அப்படி சொல்கிறாங்க. ஓகே. கடன் எப்போ வாங்கினானா? பாரோடு அப்படின்னா கடன் வாங்குறது. பாரோடு ஃப்ரம் எ பேங்க் ஆன் March 9, 2018. 2018 மார்ச் 9 கடன் வாங்கியிருக்கிறான். அப்படி வாங்கின கடனை ரிட்டர்ன்டு எப்போ திருப்பி செலுத்துகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா May 21, 2018.
அப்படி திருப்பி செலுத்தும் போது அவனுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா 7.5%. அப்போ என்னது தனி வெட்டி காண்க அப்படின்னு கொஸ்டின் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணால் இந்த March 9, 2018 அண்ட் March 21, 2018 இருக்கா, இந்த பிட்வீன் பீரியடுக்கு வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் நீங்கள் என்னது கால்குலேட் பண்ணுறீங்க. பாருங்கள் எப்போ கடன் வாங்கியிருக்கிறான், March 9. மார்ச்சில் மொத்தம் எத்தனை நாட்கள் அப்படின்னா 31. என்றைக்குமே கடன் வாங்கின டேட்டை மறந்துடுங்க. கடன் வாங்கினதான் மறக்கக்கூடாது, ஆனால் கடன் வாங்கின தேதியை மறந்துடலாம். இந்த இடத்துல கடன் வாங்கின டேட்டை மறந்துடுங்க. அப்போ 31 9 கழிச்சா எத்தனை 22. மார்ச்சுக்கு அடுத்து ஏப்ரலில் 30. மே பொறுத்தவரை மேல நம்ம எத்தனாம் தேதி கடன் கொடுத்தாச்சு, 21ஆம் தேதி கடன் கொடுத்தாச்சு. மே, இது மார்ச், இது ஏப்ரல், இது மே. மேல 21ஆம் தேதி கடன் கொடுத்தாச்சு. கடன் கொடுத்த டேட்டை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டேட்டை எடுக்கக்கூடாது, கடைசி டேட்டை எடுத்துக்கணும். இதுதான் கான்செப்ட்டு. ஓகே. அப்போ 9 கழிச்சாச்சு. 31 9 போனால் 22. அடுத்து ஏப்ரல் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க 30. மே 31. இப்போ நம்ம கணக்கு எங்கே முடியுது, 21லே கணக்கு முடியுது. அதனால் 31 தேவைப்படாது. அப்போ இந்த 3 கூட்டலாமா, 1 2 1 3 2 3 5 5 2 7 எவ்வளவு 73. அப்போ ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். அப்போ 73 டிவைட் பை 365. இப்போ அடிக்கலாமா, 1 73 5 73 365. அப்போ n ஈக்குவல் டு என்னது 1/5. 1/5 என்னது என்னுடைய வேல்யூ. ஓகே. அடுத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள். 7 1/2% இருக்கா, இது அப்படி என்ன பண்ணலாம், தகவல் மாற்றலாமா. 7 2 14, 14 1 15, 15/2. இப்போ பாக்ஸ் டைப் போடலாமா. பாக்ஸ் டைப் பாருங்கள். என்ன போடுவோம், 100 போடுவோமா. 100 n என்ன 1/5. அடுத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் என்ன 15/2. 15/2 ஆர். 100 என்னது அசல் எவ்வளவு 18,200. என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. அது தனி வட்டி கேட்குறாங்க. அப்போ அடி கொடுத்த ஆன்சர் எப்பொழுதுமே 0 கட் பண்ணிடுங்க. 0 கட் பண்ணிங்கன்னா நம்பர் சின்ன நம்பராக குறைஞ்சிரும். ஓகே. இங்கே பாருங்கள். இப்போ இங்கே 1 5 5 3 5 15 3/2. ஓகே. இப்போ வேறு எதுவுமே பாருங்கள் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த 3/2 இருக்கலாம், இதை கொண்டு 182 பெருக்கிடலாம். அப்போ 182 இன்ட்டு 3/2 பெருக்கலாமா. 2 9 18 2 91 இன்ட்டு 3 1 3 3 9 3 27 எவ்வளவு 273 ரூபா தனி வெட்டி. எத்தனை நாட்களுக்கு 73 டேஸ்க்கு. 73 நாளுக்கு 18,200 வட்டி மட்டும் எவ்வளோ ரூபாய் அப்படி கேட்டிங்கன்னா 273 ரூபாய். புரிஞ்சா, நல்லா கவனிச்சுக்கோங்க. பாக்ஸ் டைப் மெத்தட் 100, இங்கே என்ன, இங்கே 6, 100 அசல், இந்த பக்கம் வட்டி தெரியாது. அப்போ டைரெக்டாக இது அடி கொடுத்துருங்க. வேறு எங்கேயுமே அடிக்க முடியாது. ஜஸ்ட்டு குறுக்க பிறகுனா ஆன்சர். ஓகே. ஓகே. இது அடுத்த கொஸ்டின். எத்தனை ஆண்டுகளில் அப்போ என்ன கேட்குறாங்க, n கேட்குறாங்க. இன் வாட் டைம் அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்குறாங்க, காலம் கேட்குறாங்க. இன் வாட் டைம் will ₹5,600 amount to ₹6,720 at 6% per annum அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. ஓகே. அப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் டேட்டா பாருங்கள். இது வந்து அசல் பிரின்சிபல் பி. இது என்ன சார் அப்படின்னா ஏனானது அமௌண்ட். அப்போ ஏக்குள்ளே யார் இருப்பா, பியும் ஐயும் இருப்பாங்க. ஏக்குள்ளே யார் இருப்பா, பியும் ஐயும் இருப்பாங்க. ஓகே. பி கொடுத்தாங்க, ஏ கொடுத்தாங்க. இது என்னது 6% பேர் ஆனம் என்ன அப்படின்னா ஒரு ஆண்டுன்னு அர்த்தம். அப்போ என்னது ஆர்.
அப்போ பி இருக்குது, ஏ இருக்குது, ஆர் இருக்குது, என்ன கேட்குறாங்க, என் கேட்குறாங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல நமக்கு ஐ தெரியுமா அப்படின்னா ஐ தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம், ஏ எவ்வளவு 6720, இது ஏ. அசல் என்ன 5600, இங்கே என்னது இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ இந்த 5600 இந்த பக்கம் வந்துடுமா, அப்போ கழிச்சு போடலாமா, கழிச்சு போடுங்க. அப்போ 5600 இருக்கா, மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சாச்சுன்னா வட்டி, அவ்வளோதான். மொத்த தொகையில் அசலை கழிச்சா வட்டி. கழிக்கலாமா, 0 2 1 1, அப்போ எவ்வளவு 1120, 1120. இதானது, இதானது தனி வட்டி, ஐ ஃபார் வட்டி. ஓகே, பாக்ஸ் டைப் பாருங்கள், 100ங்கிறது கான்ஸ்டன்ட்டு. இந்த பக்கம் எண் தெரியுமா, எண் தெரியாது. அப்போ என்ன வச்சுக்கோங்க. பட் ஆர் என்ன, ஆறு 6, 100 கிலோ வரும். அசல் எவ்வளவு 5600. இந்த பக்கம் வட்டி எவ்வளவு 1120. இது அடி கொடுத்தா ஆன்சர் 2020. சரிங்களா, 56 112. அப்போ ஒரு 56 2 56 112 0. ஓகே, இது அடி கொடுக்கலாமா, 2 6 2 20. அப்போ வேறு ஏதாச்சும் இருக்கா, எதுவுமே இல்லை. அப்போ என்னது 10/3, 10/3, 10/3, 3 9, 1/3 ஆண்டு. அப்போ n ஈக்குவல் டு 3 1/3 ஆன்சர். சரிங்களா, அப்போ d ஈக்குவல் டு 3 1/3 ஆண்டுகள், 3 1/3 ஆண்டுகள், இதானது ஆன்சர். ஓகே, பாருங்கள். அப்போ 100 n தெரியாது, இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, இது அசல், இது வட்டி. வட்டியை பொறுத்தவரை மொத்த தொகையிலிருந்து அசலை கழிச்சா வட்டி. 1120ங்கிறது தனி வட்டி. அப்போ அப்படியே கொடுத்து அடி கொடுத்துட வேண்டியதான். 0 கேன்சல், 56 2 56 152 20. இங்கே 2 6 2 20. 10/3 என்னது 3 ஆண்டுகள். இல்லை 3 1/3 ஆண்டுகள். ஓகே, இந்த நெக்ஸ்ட் பாருங்கள். சதீஷ் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து ரூபாய் 52,000 ஒரு குறிப்பிட்ட தனிவீட்டு விதத்தில் கடனாக பெற்றால் 4 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதம் காண்க. நல்லா கவனிங்க, போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, போன சம்மில் அசல் கொடுத்து மொத்த தொகை கொடுத்து எண் கேட்டாங்க. இங்கே அசல் கொடுத்து மொத்த தொகை கொடுத்து என்ன கேட்குறாங்கன்னா ஆர் கேட்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. சேம் கான்செப்ட்டு. அப்போ பாருங்கள், ஏ எவ்வளவு, மொத்த தொகை எவ்வளவு 79,040, இது மொத்த தொகை. அசல் எவ்வளவு, அசல் பொறுத்தளவில் 52,000 கழிச்சிடலாமா, கழிங்க. 9 2 போனால் 7, 7 5 போனால் 2, எவ்வளவு 27,040. இது என்னது ஐநன்ன வட்டி, வட்டி. ஓகே, இப்போ பாருங்கள் என்ன கேட்குறாங்க, எனில் வட்டி வீதம் காண்க அப்படின்னு கொஸ்டின். அப்போ பாருங்கள், பாக்ஸ் டைமில் போடலாமா. 100, இங்கே என்னது எண் எவ்வளவு, எண் தான் எத்தனை ஆண்டுகள் 4 ஆண்டுகள். அப்போ எண் 4 ஆண்டுகள். ஆர் என்ன, ஆர் தான் கேட்குறான். அப்போ ஆர் என்ன வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 100 கிலோ அசல் எவ்வளவு 52,000, 52,000ங்கிறது அசல். வட்டி என்ன 27,040, 27,040. அப்போ ஜஸ்ட்டு அடி கொடுத்த ஆன்சர். பாருங்கள், பாக்ஸ் டைப் மெத்தடு நல்லா கவனிக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக தான் அடி கொடுக்க முடியும், கிராஸாக அடிச்சிடக்கூடாது, தப்பாயிரும். பாருங்கள், 0 0 கேன்சல். ஓகே, வேறு என்ன இருக்குது, 4 எப்படி போடலாமா. ஒரு நாள் 4, சரிங்களா, ஒரு நாள் 4. இங்கே பாருங்கள், 6 4 24, 6 4 24 30, 7 4 28 2 24, 6 4 24. இங்கே என்னது 0, இங்கே என்னது 0. இப்போ இந்த 0 இந்த 0 கேன்சல். இங்கே 52, ஒரு 52 52, சரிங்களா, ஒரு 52 52
இல்லை இங்கே பாருங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு நாள் நாளாக ஒரு நாள் 4 முன்னாங்க 12 சரியா. இங்கே பாருங்கள் ஒரு நாள் 4 27 6 நாளாக 24 36 9 நாங்க 36 அது ஒரு 13 169 ஸ்கொயர். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன 13%. டி இஸ் ஏ ஆன்சர். டி இஸ் ஏ ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் ரூபாய் 17,300 அசல் 5 ஆண்டுகள் முடிவில் எத்தனை சதவீத தனி வட்டியில் ரூபாய் 4,325 வட்டியாக கொடுக்கும். 4,325 வட்டியாக கொடுக்கும் அப்படிங்கிறது கேள்வி. அப்போ இது வந்து என்னென்னா அசல் அவனே கொடுத்தான், இது அசல், இது ஆண்டுகள். என்ன கேட்குறாங்க எத்தனை சதவீதம் என்னது 6 கேட்குறாங்க. இது என்னது தனி வட்டி இல்லை இன்ட்ரெஸ்ட். ஓகே பாக்ஸ் போடலாமா. 100 பாருங்கள் டைரெக்டாக ஃபஸ்ட்டு அசல் ஓகே n × 6 n பாருங்கள் எத்தனை ஆண்டுகள் 5 ஆண்டுகள் என்னங்கிறது 5 ஆண்டுகள். பாருங்கள் எத்தனை சதவீதம் அப்படின்னா 6 தெரியுமா தெரியாது. அப்போ எக்ஸு 100 கிலோ என்னது அசல் எவ்வளவு 17,300. இந்த பக்கம் என்னது வட்டி எவ்வளவு 4,325. 4,325 இப்போ அடி கொடுத்தா ஆன்சர் இங்கே இருக்கா 2 0க்கு 2 0 2 0க்கு 2 0. ஓகே இங்கே பாருங்கள் ஓரஞ்சு 5 இப்போ டேரெக்டாக அடிக்கலாம்ல. ஓரஞ்சு 5 எண்ணஞ்சா 40 32 ஆரஞ்சா 30 ஐயஞ்சா 25. இப்போ 173 ஒரு 173 5 123 865. அப்போ எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 5%. 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே அப்போ சம் ஆஃப் ருபீஸ் அப்படின்னு எடுத்தோம், பிரின்சிபல் அமௌண்ட் எடுத்தோம், அசல் எடுத்தோம். அசல் வந்து 17,300. இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ருபீஸ் 4,325. இது அவனே கொடுத்துட்டான், என்னது எஸ்ஐன்னு கொடுத்துட்டான். அப்போ இது வந்து அசல், இது எஸ்ஐ, இது வந்து என்ன 6 கேட்டிருக்காங்க. 6 தான் எவ்வளவு 5%. 5 இஸ் ஏ ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் 9th ஒன். Find the total amount என்ன ஏன்னு அர்த்தம். Find the total amount of rupees 10,000 borrowed at the rate of interest 6.2/3% for 1 year and 6 months. ஓகே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரூபாய் 10,000 தொகையானது ஆண்டுக்கு 6.2/3% தனி வட்டியில் ஒரு வருடம் 6 மாதங்களுக்கு கடனாக பெறப்படுகிறது எனில் கடனை முடிக்க எவ்வளவு தொகை திரும்ப செலுத்த வேண்டும். கடனை முடிக்க எவ்வளவு தொகை திரும்ப செலுத்த வேண்டும். ஃபைண்ட் தி டோட்டல் அமௌண்ட். அப்படின்னா ஏ கேட்குறாங்க. எதுக்கு ஆன் ருபீஸ் 10,000 borrowed 10,000 கடன் வாங்கியிருக்கான். அட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.25% for 1 year and 6 months. சரி பாருங்கள் அப்போ அசல் பொறுத்தவரை அசல் என்ன அப்படின்னா 10,000 ரூபா அசல். 10,000 ரூபா அசல். ஓகே 6 என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 6.2/3%. 6 2/3%. அப்போ சைடில் இருக்கிறத பெருக்கணும், தொகுதியை கூட்டிக்கணும். 6 3 18 18 2 20/3 20/3% என்னது 6. அடுத்து எண் பாருங்கள். என்னை பொறுத்தவரை ஒரு வருடம் 6 மாதங்கள். அப்போ n = ஒரு வருடம் 6 மாதங்கள். 6 மாதங்கள்னா 6/12. 6/12 ஓரார் 6 ஈராரா 12. அப்போ 1 1/2 1 1/2 ஓரன் 2 2 + 1 3/2. இது என்னது n. அப்போ n = 3/2. அப்போ r = 20/3 n = 3/2. ஓகே இப்போ பாக்ஸ் போடலாமா. 100 n எவ்வளவு 3/2. r எவ்வளவு 20/3. ஓகே அசல் எவ்வளவு 10,000. இந்த இருக்கா அசல் என்னது 10,000. என்ன கேட்குறாங்க
அவங்க வந்து ஏ கேட்குறாங்க, திரும்ப செலுத்தும் தொகை எவ்வளவு? சரிங்களா, தரல எவ்வளவு தொகை திரும்ப செலுத்த வேண்டும்? எவ்வளவு தொகை அப்படின்னா அசலையும் செலுத்தணும், வட்டியும் செலுத்தணும். அப்போ மொத்த தொகை கேட்குறாங்க. அப்போ நமக்கு வட்டி தெரியுமா? தெரியாது. அப்போ வட்டி தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். வட்டி கண்டுபிடிச்சி அந்த வட்டியை அசல் கூட கூட்டி போட்டால் மொத்த தொகை. ஓகே, இதை பாருங்கள், 2 0 2 0. ஓகே, இங்கே என்ன பண்ணலாம்? 3 3 கேன்சல், 2 2 2 20. ஓகே, வேறு ஏதாச்சும் டேரெக்டாக அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ டேரெக்டாக பெருக்கலாமா? 10 × 100 எவ்வளவு? 1000. 1000 என்னது? தனி வட்டி. 1000 தனி வட்டி. பட் என்ன கேட்குறாங்க? கடனை முடிக்க, கடனை முடிக்கணும். எப்போ கடன் முடியும்? வாங்கின அசலையும் வட்டியும் கொடுத்தா கடன் முடிஞ்சிடும். அசல் எவ்வளவு? 10,000. வட்டி எவ்வளவு? 1000. அப்போ இது ரெண்டையும் கூட்டலாமா? கூட்டினா என்ன வரும்? அசல் 10,000, அது வட்டி 1000, ரெண்டையும் கூட்டினா 11. அப்போ நீங்கள் 11,000 திருப்பி கொடுத்தீங்கன்னா அந்த கடன் என்ன ஆயிரும்? கடன் முடிஞ்சிடும். அப்போ பிஎஸ்சி ஆன்சர் 11,000. ஓகே, தென் 10th ஒன் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு and certain amount at the rate of interest 10% for 2 years gave the simple interest rupees 750. Find the principal. அசலை காண்க அப்படின்னு கொஸ்டின். அசலை காண்க. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 750 தனி வட்டியாக செலுத்தினால், 2 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க அப்படின்னு கொஸ்டின். ஓகே, பாருங்கள். அப்போ என்ன பண்ணலாம்? 100 என்ன எவ்வளவு? 10%. சாரி, என்ன 2 ஆண்டுகள். பாருங்கள், எண் பாருங்கள், என்னது? 2 ஆண்டுகள். வட்டி என்ன? 10%. ஓகே, அசல் தெரியுமா? தெரியாது. அது எக்ஸ்னு வச்சுக்கோங்க. வட்டி கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 750. பாருங்கள், 100 டைரெக்டாக எண் 2 ஆண்டுகள் ஆர் 10%. 100 கிலோ அசல் போடணும். பட் அசல் தான் கேள்வி, தெரியாது, எக்ஸ்னு போட்டுக்கும். அசலுக்கு நேரம் என்னது? தனி வட்டி. தனி வட்டி அவனே கொடுத்துட்டான். எவ்வளவு? ரூபாய் 750. அப்போ இது ஜஸ்ட்டு அடி கொடுத்தா ஆன்சர். பாருங்கள், எப்படி அடிக்கலாம்? இந்த இருக்கா, 2 10 20, 2 10 20. அப்போ 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், 1 2 2 இங்கே இருக்கா, 1 2 2 இங்கே பாருங்கள், 2 6 2 6 15, 7 2 14, 5 2 10, 37.5, 37.5. இங்கே என்ன இருக்குது? 100 இருக்கா? அப்போ என்னது? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா? அப்போ ஒரு சில கேன்சர் ஆகுமா? அப்போ ஆன்சர் என்ன? 3750. இதானது? இதானது அசல். இதானது அசல். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. பாக்ஸ் டைப் மெத்தடு. 100 போடுறோம், 100க்கு நேராக எண்ணெயும் 6 போடுறோம், 100 கிலோ அசலை போடுறோம். அசலுக்கு நேராக என்ன பண்ணுறீங்க? வட்டியை போடுறீங்க. எல்லா டேட்டா இருந்தால் நோ ப்ராப்ளம். ஏதாவது டேட்டா மிஸ்ஸிங் அப்படின்னா அதான் என்னது? எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக தான் அடி கொடுக்கணும். கிராஸில் ஒன்லி என்னது? பெருக்க தான் செய்யணும். ஓகே, 11 பாருங்கள். on certain amount at the rate of interest 5% on simple interest gave the interest on rupees 1 per day. Find the principal அப்படி கேட்குறாங்க. அப்போ என்ன எடுத்தா அப்படின்னா, இது என்ன மாடல் அப்படின்னா, இது முக்கியமான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, நாள் ஒன்றுக்கு ரூபாய் 1, நாள் ஒன்றுக்கு ரூபாய் 1. சரிங்களா? பாருங்கள், rupees 1 per day அப்படி சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு வட்டி 1 ரூபா. அப்போ ஒரு ஆண்டுக்கு அப்படி கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து 1 ரூபாயா? 1 ரூபா பெர் டே ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு ஆண்டுக்கு அப்படின்னா 365 ரூபாய். 365 ரூபாய். இதுக்கு தான் மார்க். பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட அசல் தொகை 5% தனி வட்டி விதத்தில் நாள் ஒன்றுக்கு ரூபாய் 1 தனி வட்டியே கொடுக்கிறது எனில் அந்த தொகையானது அது. அந்த தொகை இட் மீன்ஸ் என்ன பண்ணால் அசல். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட அசல் தொகை இருக்குல்ல, அதான் கேட்குறாங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்? பாக்ஸ் டைப் மெத்தட். 100 n × 6. n எவ்வளவு?
எண் எவ்வளோ அப்படின்னா ஒரு நாளைக்கு நாள் ஒன்றுக்கு ரூபாய் 1, நாள் ஒன்றுக்கு ரூபாய் 1 அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 365. அப்போ நாள் என் ஈக்குவல் என்ன 1 இயர் அர்த்தம். என் ஈக்குவல் டு 1 இயர். அப்போ என்ன 1 ஆறு பொறுத்தவரை 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. 100 கிலோ வரும். அசல் தெரியுமா? தெரியாது. அப்போ எக்ஸ்னு வச்சுக்கோங்க. தனி வட்டியை பொறுத்தவரை எவ்வளவு? ஒரு நாளைக்கு 1 ரூபாயா? அப்போ ஒரு ஆண்டுக்கு 365 ரூபாய். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இப்படி டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சுக்கலாம். கிராஸை மட்டும் அடிக்கக்கூடாது, கிராஸில் பெருக்க மட்டும் தான் செய்யணும். ஓகே, இவங்க பாருங்கள், 1 5 7 5 35 3 5 15 7 5 35 3 5 15 முடிஞ்சா? இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 100ஐயும் இந்த 73ஐயும் பெருக்கிறோமா? அப்போ 100 × 73 எவ்வளவு? 7300. இதான் என்னது? அசல். இதான் என்னது? அசல். அப்போ இந்த டைப்பில் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1 ரூபா வட்டி அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு 365 ரூபாய். அப்போ ஒரு ஆண்டுக்கு 365 ரூபாய் அப்படின்னா எத்தனை ஆண்டு? ஒரு ஆண்டு எடுத்தோம். காலம் ஈக்குவல் டு 1, சிம்பிள் இஸ் ஈக்குவல் டு 365. ஜஸ்ட்டு போட்டு அடி கொடுத்தீங்கன்னா ஆன்சர் 7300. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் 12th ஒன். திரும்ப எளிமையான சம்மு பாருங்கள். ஆன் சர்டைன் அமௌண்ட் டு rupees 6500 in 5 years to rupees 7100 in 7 years, find the rate of interest. Find the rate of interest. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அசல் தனிவட்டி முறையில் 5 ஆண்டுகள் முடிவில் ரூபாய் 6500 ஆகும். 5 ஆண்டு முடிவில் 5 வருஷம் முடியும் போது அந்த அசல் எப்படி இருக்குது அப்படின்னா 6500 ஆகும். அப்போ 6500 ஆகும் அப்படின்னா இதுக்கு என்ன எடுத்தோம் அப்படின்னா ஏன்னு எடுத்தோம், மொத்த தொகை எடுத்தோம். இதுக்குள்ளே அசல் இருக்குது, வட்டி இருக்குது எடுத்தோம். அதே 7 ஆண்டுகள் முடிவில் அது எப்படி மாறுது அப்படின்னா 7100 மாறுது. 7100 மாறுது. அப்போ 5 வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட அசல் தொகை 6500 மாறுகிறது. அதே அமௌண்ட்டு 7 வருஷத்தில் எப்படி சேஞ்ச் ஆகுது? 7100 மாறுகிறது. அப்போ ஒவ்வொரு மாற்றத்திற்கும் என்ன காரணம் அப்படின்னா வட்டி தான் காரணம். ஓகே, அப்போ 5க்கும் 7க்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா 2 ஆண்டுகள். அப்போ 2 ஆண்டுகளை வட்டி மட்டும் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 600 ரூபா. 2 வருஷத்துக்கு 600 அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 300. அப்போ ஒரு வருஷத்துக்கு 300. அப்போ இந்த 2 டேட்டாவில் ஏதாச்சும் ஒரு டேட்டா எடுத்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் கிடச்சிரும். வட்டி விகிதம் கேட்குறாங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. அப்போ இந்த 2 டேட்டாவில் ஏதாச்சும் ஒரு டேட்டா எடுத்து பாருங்கள். சரிங்களா? பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம்? இது வந்து என்னது? ஏ ஈக்குவல் டு 6500. இது ஏ. ஓகே, என்ன 5. என்னங்கிறது 5. வட்டி எவ்வளவு? ஒரு வருஷத்துக்கு 300 ரூபா. இங்கே எத்தனை வருஷம்? 5 வருஷம். அப்போ 5 வருஷம் அப்படின்னா 5 3 15 1500. சரிங்களா? அப்போ ஏ இருக்கா, வட்டி இருக்கா? அப்போ ஏலேருந்து வட்டியை கழிச்சா என்னது? அசல். அசல் எவ்வளவு? 5000. அசல் 5000. நமக்கு என்ன வேணும்? ஆர் வேணும். அப்போ பாருங்கள், எல்லா டேட்டா கிடச்சிட்டா அப்போ ஆர் ஈஸியாக போட்டலாமா? பாக்ஸ் போடலாமா? பாருங்கள், 100 என் எவ்வளவு? 5. ஆர் எவ்வளவு? தெரியாது. 100 கிலோ என்னது? அசல் எவ்வளவு? 5000. அசல் 5000. அசல் நேரம் என்ன போடுவோம்? வட்டி போடுவோம். வட்டி எவ்வளவு? 1500. இப்போ இது பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கணும். இப்படிதானே? ஸ்ட்ரெயிட்டாக கேன்சல் பண்ணிக்கலாம், கிராஸில் பெருக்கணும். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்? 2 0க்கு 2 0, 1 0க்கு 1 0. சரிங்களா? 1 5 5 3 5 15 0. இங்கே என்ன இருக்குது? 1 5 6 30. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணால் எத்தனை பர்சன்டேஜ்? 6%. என்னது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு? ஏசிய ஆன்சர். ஏசிய ஆன்சர். நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட அசல் 5 ஆண்டுகளில் எப்படி மாறுது? 6500 மாறுகிறது. அதே அசல் 7 ஆண்டுகளில் எப்படி சேஞ்ச் ஆகுது? 7100. அப்போ 5க்கு 7க்கு வித்தியாசம் 2. 6500க்கு 7500க்கு வித்தியாசம் 600. அப்போ 2 ஆண்டுகளுக்கு 600 அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு 300. ஒரு ஆண்டுக்கு 300 அப்படின்னா 5 ஆண்டுகள் 1500. அப்போ மொத்த தொகையிலிருந்து
வட்டியை கழிச்சிங்கன்னா அசல். அப்போ இந்த டேட்டா இருக்கா, நான் பாக்ஸ் டைப்பில் போட்டு அடி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆன்சர் என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 6% பேர் ஆனம். ஓகே, அடுத்து 13 பாருங்கள். 13, a sum of money triple itself at rate of interest 8%. Find the number of years. Find the number of years. n அப்படின்னா என்ன அப்படி கேட்குறாங்க. பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் 3 மடங்காக எடுத்துக்கொள்ளும் ஆண்டுகள் எவ்வளவு அப்படி கொஸ்டின்ஸ். ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் 3 மடங்காக எடுத்துக்கொள்ளும் ஆண்டுகள் எவ்வளவு. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் முக்கியமான கான்செப்ட்டு, இங்கே 3 இருக்கா, 3 இருந்துச்சுன்னா அதில் 1 கழிச்சுக்கோங்க, 1 கழிச்சு 2 போடுவாங்க. அப்போ இங்கே 5 கொடுத்தா 4 போடணும், 3 கொடுத்தா 2 போடணும், 2 கொடுத்தா 1 போடணும். அது மட்டும் நீங்கள் ஷார்ட்கட்டில் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ செய்யலாமா பாருங்கள். 100 என்ன தெரியுமா, தெரியாது. 6 என்னது 8. அடுத்து பாருங்கள், 100 கிலோ அசல் கொடுமா. அசல் பொறுத்தளவில் இந்த மாதிரி மாடலில் அசல் நமக்கு தேவையில்லை, அதனால் அது சும்மா எக்ஸ்னு போட்டுக்கோங்க. பட் அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. அசல் தேவையில்லை, அதனால் சும்மா எக்ஸ்னு போட்டுக்கோங்க, பட் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, அடுத்துங்க பாருங்கள், இங்கே என்னது வட்டி. சரிங்களா, வட்டியை பொறுத்தளவில் 3 மடங்கா, அப்போ என்ன பண்ணணும், 2 போடணும். இந்த இடத்துல இங்கே 3 மடங்காக கொடுத்தோன்னா 2 போடணும், 2 மடங்காக கொடுத்தா 1 போடணும், அவ்வளோதான். சரியா? ஓகே, இப்போ அடி கொடுக்கலாமா பாருங்கள். 1 2 2 4 2 8. இது வகுக்கலாமா, 1 நாள் 4, 2 நாள் 8, 5 நாள் 20. அப்போ n ஈக்குவல் டு எத்தனை ஆண்டுகள், 25 ஆண்டுகள். n ஈக்குவல் டு 25 ஆண்டுகள். ரொம்ப எளிமையான சம். சரிங்களா, மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி விதத்தில் 3 மடங்காக எடுத்துக்கொள்ளும் ஆகும் ஆண்டுகள் எத்தனை எப்படி கேட்குறாங்க. 3 மடங்கு அப்படின்னா என்ன போடணும், 2 போடணும். 5 மடங்கு அப்படின்னா 4 போடணும். என்ன மடங்கு கொடுக்குறாங்களோ 1 குறைச்சி எழுதிக்கோங்க. 100 n தெரியாது, r தெரியும். அசல் பொறுத்தளவில் இந்த மாதிரி மாடலுக்கு அசல் தேவையில்லை, நம்ம சும்மா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், பட் அது வேலிட் கிடையாது. பட் அசல் நேரம் என்னது வட்டி. வட்டியை பொறுத்தளவில் இங்கே எத்தனை மடங்கு சொல்கிறாங்களோ அந்த மடங்கை போட்டுக்கலாம், 1 கழித்து போடணும். ஓகே, இது சேம் கான்செப்ட் தான். ஒரு குறிப்பிட்ட அசலானது 24 ஆண்டுகளில் தனி வட்டி வீதத்தில் 4 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் என்ன, வட்டி வீதம் என்ன. ஓகே, போன சம்மில் என் கேட்டாங்க, இந்த சம்மில் ஆர் கேட்குறாங்க, பட் ரெண்டுமே சேம் டைப்பு தான். சரிங்களா, பாருங்கள் எத்தனை மடங்கு, 4 மடங்கு ஆகிறது. அப்போ என்ன போடுவீங்க, 3 போடுவீங்களா. பாருங்கள், 100 100க்கு நேரம் என்னது என் என்ன 24 ஆண்டுகள். ஆர் தெரியுமா, தெரியாது, அது அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ அசல் என்ன பண்ணலாம், எக்ஸ்னு வச்சுக்கலாமா. ஏன்னா அசல் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, அசல் தேவையில்லை, அதனால சும்மா எக்ஸ்னு போட்டிருக்கேன். சரிங்களா, அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே என்னது 4 அப்படின்னா என்ன போடுவோம், 3 போடுவோமா. ஓகே, அப்போ பாருங்கள், 1 3 3, M3 24, 100 100 வகுத்தல் 8, 12 96, 12 96, புள்ளி 40, 8 40. அப்போ எத்தனை 12.5%. சேம் மெத்தட். 13 14 சேம். 13 நீங்கள் வந்து n கண்டுபிடிச்சிங்க, 14 r கண்டுபிடிக்கிறீங்க, இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, அடுத்து 15 பாருங்கள். 15ல் 2 கொஸ்டின் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அசல் 8 வருடங்களில் இரட்டிப்பு ஆகிறது. ஒரு குறிப்பிட்ட அசல் 8 வருடங்களில் இரட்டிப்பு ஆகிறது. அப்போ இது வரைக்கும் ஒரு மெத்தடு. அதுக்கடுத்து பாருங்கள், அதே தனி வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்காக மாறும். அதே தனி வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்காக மாறும் அப்படிங்கிறது கேள்வி. ஃபஸ்ட்டு இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்க்கலாமா. பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட அசல், அப்போ என்ன வரும், 100 என்ன 8, ஆர் தெரியுமா, தெரியாது. பாருங்கள், அப்போ இங்கே இதுக்கு அசல் உண்டா, கிடையாது, அப்போ எக்ஸ்னு வச்சுக்கலாம். இங்கே
இங்கே இரட்டிப்பா அப்போ என்னது 1. ஓகே, அப்போ ஜஸ்ட் என்னது இதை வகுத்து போட ஆன்சர், அப்படி தானே? இதை வகுத்து போடலே ஆன்சரா? 100 வகுத்தில் 8 என்னது R = 12.5%. இது R. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அதே தனிவட்டி விதத்தில் அப்போ R = 12.5% எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்காக மாறும்? 4 மடங்காக மாறும் அப்படிங்கிறது கேள்வி. அப்போ சேம் கான்செப்ட். 100 n தெரியுமா? தெரியாது. R என்னது 12.5%. அசல் இந்த மாதிரி சமுக்கு அசல் தேவையில்லை, எக்ஸ்னு போட்டுக்கிறோம். அடுத்து இங்கே மடங்கு போடலாமா? இங்கே என்னது 4 மடங்கா? அப்போ என்ன போடணும்? 3 போடணும். சரியா? இப்போ இந்த 12.5 வச்சு இதை வச்சு இது அடி கொடுத்தா என்னது 8. அப்போ இது 2 பிரிக்கலாமா? M3 24 ஆண்டுகள். 24 ஆண்டுகள். D is the answer. D is the answer. ஓகே, அடுத்து 16 பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 6% தனிவட்டி விதத்தில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 6372 ஆகிறது எனில் அசலை காண்க அப்படி கொஸ்டின். பாருங்கள், இது வந்து மொத்தம் 6372 என்ன அப்படின்னா ஏன்னு அர்த்தம், மொத்த தொகை. பட் என்னது இது R, இது N, இது A. என்ன கேட்குறாங்க? P கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்டால் இப்போ நமக்கு வந்து அசல் கொடுத்தா என்ன பண்ணலாம்? வட்டி எடுத்துக்கலாம். வட்டி கொடுத்தா அசல் எடுத்துக்கலாம். ஆனால் அசலும் வட்டியும் கொடுக்காம என்ன கொடுத்துட்டாங்க? மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கான்செப்ட் கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆரையும் எண்ணையும் பெருக்கிறீங்க. 6 3 18, 6 3 18, 6 3 பெருக்கியாச்சு. 6 3 18. இந்த 18 கூட ஒரு 100 கூட்டிக்கோங்க. 18 கூட 100 கூட்டிக்கோங்க. அப்போ எவ்வளவு? 118. இந்த 118 தான் எவ்வளவு? இந்த 118 தான் எவ்வளவு அப்படின்னா 6372. அப்படின்னா 100ங்கிறது எவ்வளவு? 100ங்கிறது எவ்வளவு? நல்லா கவனிச்சுக்கோங்க. 118ங்கிறது 6372 அப்படின்னா 100 அசல் எப்பவுமே 100%. இந்த 100%ங்கிறது எவ்வளவு? 100%ங்கிறது எவ்வளவு? சரியா? இங்கே பாருங்கள், ஒரு 118 இங்கே வந்தீங்கன்னா 54 வரும். 54 118 6372. அப்போ 54 ஜஸ்ட் கிராஸ். 54 100 எவ்வளவு? 5400. 5400 என்னது? அசல். திரும்ப எளிமையான சம். அப்போ என்ன பண்ணுங்க? 6ஐயும் எண்ணையும் பெருக்குங்க. 6 3 18. இந்த 18 கூட 100 கூட்டிக்குவோங்க. 100 ஏன் கூட்டுறோம் அப்படின்னா அது ஷார்ட்கட்டு. 18 100 118. இந்த 118 தான் என்னது? 6372 அப்படின்னா 100% எவ்வளவு? 100ன்னா அசல் எப்பொழுதும் 100 தாங்க. அப்போ 100 = வாட் அப்படி கொஸ்டின். ஜஸ்ட் அடி கொடுத்த ஆன்சர் எவ்வளவு? 5400. அப்போ 5400 என்னது? அசல், பிரின்சிபல் அமௌண்ட். ஓகே, அடுத்து பாருங்கள், இது அடுத்த ஒரு எளிமையான சம்மு. ₹9,000 ₹9,000 ஆனது தனிவட்டி விதத்தில் 2 ஆண்டுகளில் 10,080 மாறுகிறது. 10,080 மாறுகிறது. அதன் வட்டி விகிதம் 2% அதிகரித்தால், அதன் வட்டி விகிதம் 2% அதிகரித்தால் கிடைத்த மொத்த தொகை எவ்வளவு அப்படிங்கிறது கேள்வி. சரி பாருங்கள், இது நம்ம நார்மலாக செய்த மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு 6 கண்டுபிடிக்கணும். 6 கண்டுபிடிச்சி அந்த 6 கூட இந்த 2 கூட்டி அமௌண்ட்டு கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி செய்ய வேண்டாம், நம்ம ஷார்ட்கட்டில் போட்டுடலாம். ஷார்ட்கட் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 9,000. அந்த 9,000 அப்படி போட்டுக்கோங்க. அடுத்து எண் எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள். அடுத்து PNR/100 எடுத்துனா PNR/100. PN போட்டாச்சா? 6 பொறுத்தவரை வட்டி விகிதம் 2%. அந்த 2 அப்படி போட்டுக்கோங்க. இது யோசிக்க வேண்டாம். அசல் எண்ணு 6 சரிங்களா? /100 அவ்வளோதான். PNR/100 ஷார்ட்கட். சரியா? 2 0 2 0 2 4 9 36 எவ்வளவு? 360. இங்கே ஒரு அமௌண்ட் இருக்கா? என்ன அமௌண்ட்டு? 10,080.
அப்போ இந்த அமௌண்ட் கூட இந்த 360 கூட்டிக்கோங்க, 360 கூட்டிக்கோங்க, கூட்டுங்க. 0 8 6 14 மீது 1 4 0 1. அப்போ எவ்வளவு? 10,440. 10,440. அப்போ ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 2% அதிகரித்தால் இந்த தொகை எப்படி மாறும்? 10,440 மாறும். ஓகே, திஸ் இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட வட்டி விதத்தில் 4 ஆண்டுகள் ரூபாய் 6,000 அசலானது ரூபாய் 7,200 மாறுகிறது. அப்போ இது வரைக்கும் ஒரு கொஸ்டின். இது ஃபஸ்ட் செய்யலாமா? பாருங்கள். அப்போ n = 4. சரிங்களா? n = 4. அசல் எவ்வளவு? 6,000. அசல் எவ்வளவு? 6,000. சரிங்களா? அடுத்து பாருங்கள், எவ்வளோ மாறுது? 7,000. இது என்னது? ஏ 7,200. வட்டி என்ன? 1,200. சரி, என்ன கேட்குறாங்க? ஒரு குறிப்பிட்ட வட்டி விதத்தில். அப்போ குறிப்பிட்ட வட்டி விதத்தில்னா ஆறு கண்டுபிடிக்கலாமா? அப்போ 100. என்ன 4 ஆண்டுகள். 6 தெரியாது. 100 கிலோ அசல் எவ்வளவு? 6,000. அசல் 6,000. வட்டி என்ன? 1,200. 1,200. சரிங்களா? 2 0க்கு 2 0 அடிச்சாச்சா? இங்கே ஒரு 0க்கு 1 0. 1 6 6, 2 12. சரிங்களா? 1 2 2 4, 1 2 2 10. அப்போ R = எத்தனை பர்சன்டேஜ்? 5%. இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் உடனே ஆன்சர். R = 5%. இப்போ அதன் வட்டி வீதம் 1.5 மடங்காக மாறும்போது 1.5 மடங்காக மாறும்போது சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கண்டுபிடிச்ச 5% இருக்குல்ல, இந்த 5%-ஐ நம்ம என்ன பண்ணுறோம்னா 1.5ஆல் பெருக்கிறோம். அப்போ என்ன வரும்? 5 5 25, 7.5%. அப்போ 7.5% அதை வச்சுக்கிட்டு அடுத்த சம்ம சால்வ் பண்ணலாம். பாருங்கள், அதை வட்டி வீதம் 1.5 மடங்காக மாறும்போது அதே அசலுக்கு 5 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை காணுங்க. 5 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை காணுங்க. செய்யலாமா? பாருங்கள், மொத்த தொகை கேட்குறாங்க. அப்போ மொத்த தொகை கேட்டாங்கன்னா வட்டி கண்டுபிடிச்சி அசல் கூட கூட்டிக்கலாம். சரிங்களா? அப்போ 100 என்னது? 5 ஆண்டுகள். அங்கே 4 ஆண்டுகள், இங்கே 5 ஆண்டுகள். 6 எவ்வளவு? இந்த புதுசாக கண்டுபிடிச்சோமா? 7.5. அசல் என்ன? அதே அசல் தான், 6,000 ரூபா. வட்டி சரிங்களா? வட்டி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? 2 0க்கு 2 0. ஓகேவா? போடாச்சு. 2 0 2 0 போடாச்சா? அடுத்து பாருங்கள், இந்த 2 பிரிக்கலாமா? இந்த 2 பிரிக்கலாமா? அப்போ 7 5 35. பாருங்கள், 7.5 5, 5 25 5 2, 7 35 37. சரிங்களா? அப்படி பிறகு என்னன்னா 37.5. 37.5. அப்போ இந்த 37.5 என்ன பண்ணலாம்? 60 கொண்டு பிரிக்கலாமா? அப்போ 37.5 60. அப்போ 6ன்னு வச்சுக்கோங்க, ஒரு 0 கட் பண்ணிடுங்க. அப்போ 5030 0 மீ 3, 6 42 3 45 5 மீ 4, 3 18 22. எவ்வளவு? 2,250. 2,250. ஏற்கனவே அசல் பாருங்கள், அசல் எவ்வளோ போதுன்னா 6,000 ரூபா. 6,000 அசலா? அப்போ ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ. பின்னா 6,000மா? ஐ என்னது? 2,250. அப்போ கூட்டினா என்ன? 8,250. இது என்னது? ஆன்சர். அப்போ பி இஸ் ஏ ஆன்சர். பி இஸ் ஏ ஆன்சர். நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி சம் கேட்டால் ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க. அப்போ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட எத்தனை மடங்கால் பெருக்கிடுங்க. பெருக்கி அகைன் வட்டி கண்டுபிடிச்சி அந்த வட்டியை அசல் கூட கூட்டி போட்டால் மொத்த தொகை. ஓகேவா? 19வது கொஸ்டின் பாருங்கள். ரூபாய்
50,000 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதில் முதல் பகுதி பார்த்திங்கன்னா 10%, இரண்டாவது பகுதி பார்த்திங்கன்னா 6/2/3% என்ற வட்டி விதங்களில் எத்தனை ஆண்டுகளுக்கு அப்படின்னா 3 ஆண்டுகளுக்கு தனித்தனியே முதலீடு செய்யப்பட்டது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு 50,000 காசு இருக்குது. அந்த 50,000 காசு என்ன பண்ணுறாங்கன்னா 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. சரிங்களா, ஒரு பார்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 10% இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு 3 வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பார்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 6/2/3% வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கு டெபாசிட் பண்ணுறாங்க. அப்படி டெபாசிட் செய்யப்பட்டோடனே 3 ஆண்டுகள் முடிவில் அந்த 2 பார்ட் இருக்குல்ல, 2 பார்ட், அது பார்ட் ஈக்குவலாக கிடையாது, அது எப்படின்னா இருக்கலாம். சரிங்களா, அப்படி 3 ஆண்டுகள் முடிவில் பெறப்பட்ட அந்த தனிவெட்டி எப்படி இருக்குன்னா சமமாக இருக்குது. அப்படின்னா இரண்டாவது பார்ட் இருக்குல்ல 6/2/3% முதலீடு செய்யப்பட்ட தொகை எவ்வளவு அப்படிங்கிறது கேள்வி. சொல்ல பாருங்கள், இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கான்செப்ட். 50,000 இது டோட்டல் அமௌண்ட்டு. சரிங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், அசலை பொறுத்தவரை முதல் பார்ட் தெரியுமா அப்படின்னா தெரியாது, அது எக்ஸ்னு வச்சுக்கலாம். இரண்டாவது பார்ட் பொறுத்தவரை 50,000 - எக்ஸ், இது ரெண்டாவது பார்ட், இதுதான் பி. அடுத்து என்னை பொறுத்தவரை 3 ஆண்டுகள். அடுத்து ஆரை பொறுத்தவரை இது 10%. இது பார்த்திங்க அப்படின்னா 6/2/3%. அப்போ 6 18, 18 20, அப்போ 20/3%, 20/3%. இப்போ என்ன சொல்கிறாங்க, எஸ்ஐ பொறுத்தவரை சேம் அப்படி சொல்கிறாங்க, சமம். இதில் வர தனிவட்டியும் ஈக்குவல் அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொன்னால் இந்த இரண்டாவது பாட்டினுடைய அசல் தொகை எவ்வளோ அப்படிங்கிறது கேள்வி. ஓகே, பாருங்கள். அப்போ என்ன பண்ணோன்னா 2 பார்ட்டினுடைய தனிவட்டி வந்து சமம்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம், PNR/100 இது தனிவட்டினுடைய ஃபார்முலா. அந்த ஃபார்முலா இங்கே பயன்படுத்திக்கலாம், PNR/100. அப்போ SI ஈக்குவல் டு PNR/100 இதுதான் வந்து தனிவட்டி உண்டான ஃபார்முலா. நம்ம இப்போ தான் ஃபார்முலாக்குள்ளேயே போகிறோம். சரிங்களா, ஓகே. அப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் பார்ட் பாருங்கள், P என்ன, எக்ஸு, PX, N என்ன 3, R என்ன 10/100. இது ஒன்று. எதுவும் சமம். செகண்ட் பார்ட் சமம். செகண்ட் பார்ட் பாருங்கள், P என்ன 50,000 - எக்ஸ், 50,000 - எக்ஸ் இன்ட்டு N என்ன 3, R என்ன 20/3, 3 எங்கே வந்துடும், கீழே வந்துடும். அப்போ இன்ட்டு 100, 20/3, 3 பகுதினா கீழே வந்துடும், இன்ட்டு 100. இப்போ இது சால்வ் பண்ணி போட்டால் ஆன்சர். சால்வ் பண்ணலாமா, பாருங்கள். இந்த 100 கேன்சல் ஆகிரும். பகுதியில் 100 இருக்கா, 100 கேன்சல் ஆகிரும். இந்த 3 கேன்சல் ஆகிரும். சரிங்களா, அப்போ என்ன இருக்குது, 3x பாருங்கள். 3 இந்த 10 இருக்கா, ஒரு 10 10, 2 10 20. ஓகே, அப்போ என்ன வரும், 3x = இங்கே இந்த 2 கொண்டு இங்கேயும் பெருக்கலாமா. அப்போ என்ன வரும், 2 × 50,000 1,00,000, 1,00,000 மைனஸ் 2 × x 2x. இந்த மைனஸ் 2x இங்கே வரும்போது ப்ளஸ் 2x மாறிடும். அப்போ 5x ஆயிருமா. அப்போ 5x = 1,00,000. அப்போ x = 1,00,000 /5. ஓரஞ்சு 5, ஈரஞ்சா 10, அப்போ எவ்வளவு 20,000. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 20,000, இதுதானே எக்ஸு. அப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 20,000. அப்போ இதோட வேல்யூ என்ன 50,000 - 20,000 எவ்வளவு 30,000. நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த 6/2/3% இருக்கலாம், இதனுடைய பங்கு கேட்குறாங்க. அப்போ இதனுடைய அசல் பார்த்தீங்கன்னா 30,000. பிஎஸ்சி ஆன்சர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. PNR/100 தனிவட்டி உண்டான ஃபார்முலா. அந்த PNR/100 போட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டுடைய தனிவட்டியும் ரெண்டாவது பார்ட்டு தனிவட்டியும் சேம்.
அதனால ஈக்குவல் போட்டுக்கிறோம். அடுத்து 50,000 மொத்த அமௌண்ட் இருக்கா, அந்த மொத்த அமௌண்ட்டில் ஃபஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா 20,000, செகண்ட் பார்ட் பார்த்திங்கன்னா 30,000. இந்த 20,000ங்கிறது எக்ஸு. ரெண்டாவது பார்ட் பார்த்திங்கன்னா 50,000 மைனஸ் எக்ஸு. இந்த 50,000 மைனஸ் எக்ஸ் இருக்கலாம், அதுக்கு தான் உங்களுக்கு மார்க்கு. ஓகே, இப்போ ஏற்கனவே பார்த்தோம்ல 19வது கொஸ்டின் மாதிரி தான் 20வது கொஸ்டின். பட் அங்கே என்ன சொன்னாங்கன்னா 2 பார்ட்டினுடைய தனி வட்டி சமம் சொல்லிட்டாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 பார்ட்டினுடைய தனி வட்டியை கூட்டினால் எவ்வளவு, 2560 சொல்கிறாங்க. சின்ன கான்செப்ட். அங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போத் ஆர் ஈக்குவல்ட்டாங்க. இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 கூட்டினா அப்படி வேல்யூ என்ன அப்படின்னா 2560 சொல்கிறாங்க. அப்போ பார்க்கலாமா, மொத்த அமௌண்ட் என்ன 60,000, மொத்த அமௌண்ட்டு 60,000. அப்போ 2 பிரிச்சிடலாமா. அப்போ அசல் பொறுத்தவரை இது எக்ஸு, இங்கே என்ன வரும் 60,000 மைனஸ் எக்ஸு, 60,000 மைனஸ் எக்ஸு. அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு 5%, அங்கே 4%. ஓராண்டு முடிவில், அப்போ ஆண்டு ஓராண்டு, இங்கே 1 இங்கே 1. ஓராண்டு முடிவில் 2யும் சேர்த்து எவ்வளோ பெறப்பட்டது, 2560 பெறப்பட்டது. அப்போ 2யும் கூட்ட வேண்டியதான், 2யும் கூட்ட வேண்டியதான். அப்போ பாருங்கள், PNR பை 100, பி என்ன எக்ஸு, பி வந்து எக்ஸு, என்ன 1, 6 5 பை 100. இங்கே என்னது ப்ளஸ்ஸு, அங்கே என்னது அசல் 60,000 மைனஸ் எக்ஸு. அப்போ 60,000 மைனஸ் எக்ஸு இன்ட்டு என்னென்ன 1 6 4 பை 100. ஓகே, இந்த 2யும் கூட்டினா எவ்வளோவா 2560. இதுதான் மார்க். போன சம்மில் 2உடைய தனி வட்டியும் சமம்னு சொல்லிட்டாங்க. ஸோ சென்டரில் ஈக்குவல் போட்டோம். இப்போ 2 பார்ட்டையும் கூட்டினா டோட்டல் வேல்யூ என்ன அப்படின்னா 2560 சொல்கிறாங்க. அப்போ ஜஸ்ட் ஆஃப் ஆல் சிம்பிளிஃபிகேஷன், இது அடி கொடுத்த ஆன்சர். பார்க்கலாமா, இங்கே பாருங்கள். இப்போ வந்து பகுதி 100 இருக்கா, அது அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், அப்போ 5x பை 100 ப்ளஸ் இங்கே என்ன பண்ணலாம், இந்த 4 கொண்டு இதையும் பெருக்கலாமா. அப்போ என்ன வரும் 6 4 24, 6 4 24, 2,40,000 மைனஸ் 4x பை 100. இங்கே என்ன வரும் 2560. இப்போ பகுதி 2 சேமாக இருக்கா, பகுதி 2 சேமாக இருந்தால் என்ன பண்ணலாம், தொகுதி அப்படியே கூட்டிக்கலாம். ஓகே, பாருங்கள், நூறா இது கூட்டலாமா. கூட்டும் போது பாருங்கள் 5x மைனஸ் 4x அப்போ வரும் எக்ஸு ப்ளஸ் 2,40,000 இஸ் ஈக்குவல் டு 2560. இப்போ இந்த 100 வகுத்தில் இருக்கா, இங்கே வரும்போது பெருக்கலாம் மாறிடுமா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2,40,000 இஸ் ஈக்குவல் டு இந்த 100 பெருக்கலாமா. அப்போ என்ன வரும் 2,56,000. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ்ஸுங்க வந்து மைனஸ் ஆகிருமா. அப்போ வேல்யூ என்ன 256 மைனஸ் 240. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, எக்ஸ் ஈக்குவல் டு 16, எக்ஸ் ஈக்குவல் டு 16,000. ஓகே, நம்ம கேள்வி என்ன அப்படி கேட்டிங்கன்னா, கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா 4% வட்டி விகிதத்தில் முதலீடு செய்த தொகை எவ்வளவு அப்படி கேட்குறாங்க. 4% வட்டி விகிதத்தில் முதலீடு செய்த தொகை எவ்வளவு. அப்போ எக்ஸுங்கிறது 16,000மா, எக்ஸு 16,000 அப்படின்னா எக்ஸு வந்து 16,000 அப்படின்னா 60,000 மைனஸ் எக்ஸு 16 கழிச்சு வரும் 44,000. பிஎஸ்சி ஆன்சர், பிஎஸ்சி ஆன்சர். நல்ல ஒரு கொஸ்டின், நல்லா கவனிச்சுக்கோங்க. PNR பை 100 ப்ளஸ் PNR பை 100 இஸ் ஈக்குவல் டு 2 பார்ட்டினுடைய டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டு. அப்படியே அடி கொடுத்தா ஆன்சர். பட் என்ன கேட்குறாங்கன்னா செகண்ட் பார்ட்டினுடைய அசல் என்ன அப்படி கேட்குறாங்க. அசல் வேல்யூ என்ன 44,000.
ஓகே. அடுத்து பாருங்கள், அடுத்து ஒரு எளிமையான சம்மு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 7500 இருக்குது அசல். இந்த அசலை என்ன பண்ணுறாங்கன்னா 2:1 பிரிக்கிறாங்க. 2:1 பிரிக்கிறாங்க. பிரித்தா என்ன, இது 5000, இது என்ன 2500. ஓகே. அடுத்து பாருங்கள், பிரிக்கப்பட்டு முறையே இது 10%, இது 5%. எத்தனை ஆண்டுகளுக்கு, 3 ஆண்டுகளுக்கு. 3 ஆண்டுகளுக்கு கொடுக்கும் வட்டி தொகை எவ்வளவு, வட்டி தொகை எவ்வளவு. அப்போ நம்மளுடைய பாக்ஸ் டைப் மெத்தட் இருக்கா, அதிலே போட்டுக்கலாம். சரியா, என்ன போடலாம், 100, எண் என்ன 3, ஆறு என்ன 10, 100 கிலோ என்ன அசல், அசல் அளவு 5000. இங்கே என்னது வட்டி, வட்டி தெரியுமா, தெரியாது. அப்போ எக்ஸு. இப்போ அடி கொடுக்கலாமா, 2 0 கேன்சல். சரியா, ஓகே. 3 × 10 30. அப்போ 30யும் 50யும் பிரிக்கலாமா, 5 3 15, எவ்வளவு 1500. 1500. ஓகே. அடுத்து பாருங்கள், அடுத்த பாக்ஸு செகண்டுக்கு 100, எண் 3, எண் 3, அடுத்து என்னது 5, இங்கே 2500, இங்கே என்னது எக்ஸு. அப்போ என்ன பண்ணலாம், 2 0 கேன்சல் பண்ணியாச்சா. அப்போ 5 3 15. ஸோ 15 25. ஸோ 25 25 10 250 பிரிக்கலாமா, 25 15, 5 25, 5 2 10 12 25. ஸோ 375. ஸோ ஆன்சர் என்ன 375. இது செகண்ட் பார்ட். ஃபஸ்ட் பார்ட்டுக்கு 1500, செகண்ட் பார்ட்டுக்கு 375. அவன் என்ன கேட்குறான், ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, இந்த கொடுக்கக்கூடிய வட்டி தொகை என்ன. இந்த 2 பார்ட்டுடைய டோட்டல் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. அப்போ 1500, இங்கே என்னது 375, ரெண்டையும் கூட்டி போடுங்க, 1875. பிஎஸ்சி ஆன்சர். சரியா, இதில் எதுக்கு மார்க் அப்படின்னா, இந்த 7500 2:1 பிரிக்கிறீங்களா, 2:1 பிரிக்கிறீங்களா, அதுக்கு தான் மார்க். ஒரு பார்ட் 5000, ஒரு பார்ட் 2500. மற்றபடி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு எஸ்ஐ கண்டுபிடிங்க, இதுக்கு எஸ்ஐ கண்டுபிடிங்க. 2 இன்ட்ரெஸ்ட்டையும் கூட்டி போட்டால் டோட்டல் ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அசலுக்கான தனி வட்டியின் மதிப்பு அசலை போல் 4 1 மடங்கு. 4 1 மடங்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க, 4 1 மடங்கு இருக்கா. இந்த 4னா என்ன அப்படின்னா அசல் அர்த்தம், இந்த 4னா அசல், இந்த 1னா என்ன அப்படின்னா வட்டின்னு அர்த்தம். பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட அசலுக்கான தனி வட்டியின் மதிப்பு அசலை போல் 4 1 மடங்கு. 4ங்கிறது அசல், 1ங்கிறது வட்டி, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மேலும் வட்டி விகிதமும் காலமும் சமம் எனில், சமம்னா இதையும் எக்ஸ் வச்சுக்கோங்க, இதையும் எக்ஸ் வச்சுக்கோங்க, 2 சமம். எக்ஸ் எனில் வட்டி விகிதம் காண்க, ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படி கேட்குறாங்க. நம்மளுடைய பாக்ஸ் டைப் மெத்தட் இருக்குல்ல, அதிலே போடலாம். பாருங்கள், 100 எங்கிறது என்ன 6 மூலமா, என்ன 6ம் சேம்ட்டாங்க, என்ன 6ம் சேம் அப்படி சொல்லிட்டாங்க. அசல் என்ன 4, வட்டி என்ன 1, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், 1 நாள் 4, 25 நாளா 100. எக்ஸ் இன்ட்டு எக்ஸா என்னது எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் 25 அப்படின்னா எக்ஸ் எவ்வளவு 5, எக்ஸ் எவ்வளவு 5. ஓகே. அப்போ n ஈக்குவல் டு 5, r ஈக்குவல் டு 5. அப்போ ஆன்சர் என்ன டி 5%. ஓகே, சொல்ல புரிஞ்சா, நல்லா கவனிக்கணும். ஒரு குறிப்பிட்ட அசலுக்கான தனி வட்டியின் மதிப்பு அசலை போல் 4 1 மடங்கு. 4 1 மடங்கு அப்படின்னா 4ங்கிறது அசல், அந்த அசலில் ஒரு பங்கு என்ன அப்படின்னா வட்டி. அப்போ 4 அசல், ஒரு பங்கு வட்டி. சரிங்களா. அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நம்பர் ஆஃப் இயர்ஸும் சேம் சொல்கிறாங்க. சேம்னு சொன்னால் என்ன பண்ணலாம், எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் 25 அப்படின்னா
எக்ஸ் ஈக்குவல் டு 5. இந்த 5 அப்படிங்கிறது 5 ஆண்டுகளாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா 5% வட்டி விகிதம் அப்படி இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 23. சேம் கான்செப்ட் பாருங்கள். ஒரு தொகைக்கான தனி வட்டியானது 8 ஆண்டுகளில் அசலை போல் 5இல் 1 மடங்காக மாறுகிறது. அப்போ எது அசல்? இதுதான் அசல். இது என்னது? வட்டி. இது என்னது? வட்டி. எனில் வட்டி விதத்தினுடைய மதிப்பு காண்க. போலாமா? பாக்ஸ் டைப் மெத்தட். 100 சொல்ல n × r. என்னது? 8 ஆண்டுகள். 6 தான் கேள்வியே கேட்டிருக்காங்க. 100 கிலோ என்னது? அசல் எவ்வளவு? 4. அசல் 4 5. ஓகே, அப்போ அசல் 5. அடுத்து பாருங்கள் வட்டி என்ன? 1. வட்டி கொடுத்தா ஆன்சர் பாருங்கள். 5 இருக்கா? 1 5 5, 2 5 10, 0. ஓகே, இப்போ இதை வகுத்தலாமா? இங்கே 8 இருக்கா? அப்போ என்னது? 2 4, 2 4 8, 5 4 20. அப்போ 5/2. 5/2 ஆன்சர் என்ன? 2.5%. 2.5%. டிசி ஆன்சர். நல்லா கவனிக்கணும். ஒரு தொகைக்கான தனி வட்டியானது 8 ஆண்டுகளில் அசலை போல் அப்படின்னா 5 மடங்கு அசல், அது 1 மடங்கு என்ன அப்படின்னா வட்டி. எனில் வட்டி விதத்துடைய மதிப்பு என்ன? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 2.5%. ஓகே, நெக்ஸ்ட் 24. சேம் கொஸ்டின், சேம் ஆன்சர். பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட அசலில் 12 ஆண்டுகள் முடிவில் பெறப்பட்ட தனி வட்டி அந்த அசலில் 25இல் 18 பங்கு எனில் ஆண்டு வட்டி விகிதம் எவ்வளவு? நல்லா கவனிக்கணும். நம்ம என்ன சொன்னோம்? கீழே உள்ளது அசல், மேலே உள்ளது என்னது? தனி வட்டி. அவ்வளோதான். சரிலாமா? பாருங்கள், 100 n 12, r தெரியுமா? தெரியாது. அப்போ ஆர்னு போட்டுக்கோங்க. 100 கிலோ என்னது? அசல் எவ்வளவு? 25. ஓகே, தனி வட்டி என்ன? 18. ஜஸ்ட்டு அடி கொடுத்தா ஆன்சர். அடிக்கலாமா? 25 4 25 100, 4 25 100. ஓகே, இங்கே பாருங்கள், 1 4 4, 3 12. அப்போ 3 18. அப்போ 1 3 3, 6 3 18. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 6%. சிஎஸ்சி ஆன்சர். அடுத்து 25 கொஸ்டின் பாருங்கள். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு பி இன்க்ரீஸ்ட் ஃப்ரம் 10% to 1/2% at the time of rupees 1250 got more on simple interest. Find the principal அப்படி கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 10% வட்டி வீதம் இருக்குது, அது 12% மாறுது. அப்படி மாறும்போது அந்த தனி வட்டி எவ்வளோ அதிகரிக்குது அப்படின்னா 1250 அதிகரிக்கிறது. அப்படி என்றால் அசலுடைய மதிப்பு என்ன? அப்படி கொஸ்டின்ஸ் பாருங்கள். இங்கே 10 இருக்கா? இங்கே 12. இந்த 10க்கும் 12க்கும் வித்தியாசம் என்ன? 2.5. இந்த 2.5 தான் எவ்வளோ அப்படின்னா 1250. இந்த 2.5 என்ன பண்ணலாம்? இந்த 2.5 2.5 வச்சுக்கலாமா? அப்போ 2.5 தான் எவ்வளவு? 1250. அப்படி என்றால் 100% எவ்வளவு? ஏன்னா 100 என்னது? அசல் எப்பொழுதுமே 100% தான். 100% தான். அப்போ நம்ம பண்ணலாமா? இங்கே பாருங்கள், 2.5 எப்படி நம்ம வகுத்துலாமா? 1 4 0 40. இப்போ என்ன பண்ணலாம்? இதை கிராஸை பெருக்கலாமா? அப்போ 4 1250 5000. இப்போ ஒரு 0 இருக்கா? அப்போ எவ்வளவு? 50000. அப்போ ஆன்சர் என்ன? பிஎஸ்சி ஆன்சர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2.5%ங்கிறது 1250னா 100% எவ்வளவு? இல்லைன்னா இப்படி போடுங்க. இந்த இடத்துல 2.5% அப்படிங்கிறது 1250னா 100% எவ்வளவு? 1 4 0 40 அப்படி கொடுத்தா ஆன்சர். எல்லா கணக்கும் ஒன்று தான். ஓகே, 26 பாருங்கள். ரூபாய் 800 அசலானது 3 வருடத்தில் முடிவில்
ஆண்டுக்கு 4.1/2% வட்டி விதத்தில் கொடுக்கும் வட்டியை. அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின். அப்போ இதில் ஒரு ஆன்சர் கிடைக்குமா? அந்த ஆன்சரை ரூபாய் 150க்கு ஆண்டுக்கு 8% வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் கொடுக்கும் அப்படின்னு கேள்வி. இந்த 150 ரூபா அசல் இருக்குல்ல, இந்த 150 ரூபா அசலுக்கு இதில் கிடைக்கக்கூடிய வட்டியை இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எத்தனை ஆண்டுகளில் கொடுக்கும் அப்படிங்கிறது கேள்வி. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள். பாக்ஸ் டைப் மெத்தட் இருக்கா, அதிலே போடலாம். 100 எண்ணு தானே, எண்ணு 3. அடுத்து 6 பொறுத்தவரை 4.5. அப்போ 2 நாள் 8, 8 + 1 9/2. அப்போ 9/2. சரிங்களா? 100 கிலோனது அசல் எவ்வளவு? 800. அசல் 800. இந்த பக்கம் என்ன வரும்? வட்டி தெரியுமா? தெரியாது. அப்போ அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடி கொடுக்கலாமா? 2 0க்கு 2 0 கேன்சல். ஓகே, வேறு எங்கேயுமே அடி கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? இதை கிராஸில் பெருக்கிடலாம். அப்போ என்ன வரும்? 3 × 9/2 × 8. 1 2 4 2 8. அப்போ 9 3 27. 27 × 4. 27 2 54. 54 4 108. 108 ரூபாய். இது என்ன அப்படின்னா தனி வட்டி. ஃபஸ்ட்டு கொஸ்டின் உண்டான தனி வட்டி எவ்வளோ அப்படின்னா 108. இப்போ இதே 108 ரூபா நமக்கு வேணும். ஆனால் அசல் பார்த்தீங்கன்னா 150 ரூபா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 8%. அப்போது ஹவு many இயர்ஸ் அப்படிங்கிறது கொஸ்டின். அப்போ என்ன பண்ணலாம்? 100. சரிங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரை நமக்கு என்ன தெரியாது. சரிங்களா? இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரை 8%. என்ன தெரியுமா அப்படின்னா தெரியாது. அது என்ன வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே அசல் வந்து 150. அசல் 150. வட்டியை பொறுத்தவரை அவனே சொல்லிட்டான். எவ்வளோ ரூபா? 108 ரூபா. சரிங்களா? அப்போது அதே வட்டியை 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எத்தனை வருஷத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின். இப்போ அடி விடலாமா? 0 0 கேன்சல். 2 10, 3 15. அடுத்து பாருங்கள், 1 3 3, 3 9, 6 3 18. 1 2 4 2 8, 1 4 4, 9 36. அப்போ எண் அப்படிங்கிறது எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 9 ஆண்டுகள். 9 ஆண்டுகள். அப்போ 150 ரூபா அசலுக்கு 9 வருஷத்தில் 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 108 ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறது ஆன்சர். அப்போ எத்தனை ஆண்டுகள்? 9 ஆண்டுகள். சொல்ல புரிஞ்சா? அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் எஸ்ஐ கண்டுபிடிக்கிறீங்க. அந்த எஸ்ஐயை வச்சுக்கிட்டு புதுசாக உள்ள ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன கண்டுபிடிச்சா ஆன்சர். ஓகே, அடுத்து பாருங்கள். இது ஒரு நியூ டைப் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ரூபாய் 500க்கு 2 ஆண்டுகளில் 2 வங்கிகளின் தனி வட்டிக்கான வித்தியாசம் ரூபாய் 2.50 எனில் அவ்வங்கிகளின் வட்டி விகிதங்களுக்கு இடையான வித்தியாசம் என்ன? ஸோ 2 பேங்க் இருக்குது. 2 பேங்கினுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு உண்டான வித்தியாசம் என்ன அப்படி கேட்குறாங்க. பட் இதுக்கு என்ன ஷார்ட்கட் ஃபார்முலா அப்படின்னா A/PN × 100. A/PN × 100. ஏன்னா 500 ரூபா என்ன பண்ணுறாங்கன்னா 2 ஆண்டுகளில் 2 வங்கிகளில் தனி வட்டிக்கான வித்தியாசம். ஒரு 500 ரூபாயை 2 பேங்கில் டெபாசிட் பண்ணுறாங்க 2 வருஷத்துக்கு. அந்த 2 வருஷத்தில் 2 பேங்கில் 2 தனி வட்டி கிடைக்கும். அந்த 2 வட்டி கூட வித்தியாசம்னா 2.50. அப்படின்னா 2 பேங்கினுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டினுடைய வித்தியாசம் என்ன அப்படின்னு கேள்வி. அப்போ A/PN × 100. ஏன்னா என்ன அப்படின்னா வித்தியாசம் 2.5, 2.50 ரூபா. இது வித்தியாசம். Pனா அசல் 500. N அப்படின்னா என்னது? ஆண்டுகள். × 100. சரிங்களா? சரி, ஓகே, பாருங்கள். அப்போ என்ன பண்ணலாம்? 2.5/1000 × 100. 2 0 சரிங்களா? அப்போ 2.5/10 1 4. அப்போ 1/4 இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 0.25%. ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்க?
ரெண்டு பேங்கினுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உண்டான வித்தியாசம் கேட்கறனால 0.25%. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த ஃபார்முலா மட்டும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். A/Pn × 100. A/Pn × 100 இது வெரி இம்பார்ட்டன்ஸ். A அப்படின்னா அமௌண்ட்டில் டிஃபரன்ஸ், Pனா அசல், என்ன காலம் × 100. ஓகே. பாருங்கள். ஒரு தொகைக்கான வருட வட்டி முதல் 2 வருடத்தில் 4% அடுத்த 4 வருடத்தில் 6% 6 வருடங்களுக்கு மேல் 8% உள்ளது. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான 9 வருட காலத்திற்கான தனிவட்டு தொகை 1120 எனில் அத்தொகையை காண்க. 1120 எனில் அத்தொகையை காண்க. சரிங்களா? பாருங்கள், இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தொகைக்கான வருட வட்டி முதல் 2 வருடத்திற்கு எத்தனை பர்சன்டேஜ்? 4%. அப்போ 2 × 4 இருந்தால் தானே 8. ஜஸ்ட்டு பெருக்கி போட்டுருங்க. இது 2 வருடம், இது வருடம், இது என்ன, இது 6. அப்போ 2 × 4 8. அடுத்து பாருங்கள், அடுத்த 4 வருடம், 4 வருடத்துக்கு 6%. 4 × 6 அப்போ 6 4 24. அடுத்து பாருங்கள், 6 வருடங்களுக்கு மேல் எத்தனை பர்சன்டேஜ்? 8%. மொத்தம் எத்தனை வருஷம் அப்படின்னா 9 வருஷம். மொத்தமே 9 வருஷம் தான். 9 வருஷத்தில் முதல் 2 வருஷத்துக்கு 4%, அடுத்த 4 வருஷத்துக்கு 6%. இந்த 4 வருஷத்துக்கு மேலே 6 வருடங்களுக்கு இருக்கா? 6 வருடங்களுக்கு மேல் 2 + 6 ஆச்சா? அப்போ 6 வருடங்களுக்கு மேல் எத்தனை? 8%. நமக்கு மொத்தம் 9 ஆண்டுகளா? 2 4 6. அப்போ மொத்தம் 9 6 கழிச்சா 3. அப்போ இந்த 3 ஆண்டுகளுக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 8%. நல்லா கவனிங்க. முதல் 2 வருஷத்துக்கு 4%, ஃபஸ்ட்டு 2 இயர்ஸுக்கு 4%, 8. அடுத்த 4 வருடத்துக்கு, அடுத்த 4 வருடம் அப்படின்னா ஏற்கனவே 2, இப்போ அடுத்த 4, அப்போ 2 4 6 ஆச்சா? அப்போ 4க்கு எத்தனை பர்சன்டேஜ்? 6%. 4 6 24. அப்போ 6 முடிஞ்சா மொத்தம் எத்தனை வருஷம்? 9. அப்போ 9ல் 6 கழிச்சாச்சுன்னா 3. 3க்கு ஒரு வருஷத்துக்கு 8%, 3 24%. இதெல்லாம் கூட்டிடலாமா? ஸோ 24 24 48, 48 8 50 56. சரியா? இந்த 56 இருக்கலாம். இந்த 56 தான் எவ்வளோ அப்படின்னா எவ்வளோ? 1120. பாருங்கள், இந்த 56ங்கிறது எவ்வளோ சார் அப்படின்னா 1120. அப்படின்னா 100ங்கிறது எவ்வளவு? 100 என்னது? அசல். 56ங்கிறது இவ்வளோ அப்படின்னா 100க்கு எவ்வளவு? ஒரு 56 56, 2 56 112, 0. 20 20 × 100 எவ்வளவு? 2000. எவ்வளவு? 2000. 29 பாருங்கள். ஒருவர் தனது முதலீட்டில் 1/2 பகுதியை 8% வட்டி விகிதத்திற்கும் 1/4 பகுதியை 6% வட்டி விகிதத்திற்கும் மீதியை 8% வட்டி விகிதத்திற்கும் முதலீடு செய்கிறார். அவர் கையில் ஒரு அமௌண்ட் இருக்குது. பாதி அமௌண்ட்டை வந்து 8%, ஒரு கால்வாசியை 6%. அப்போ அரை காலா முக்காலா பேலன்ஸில் இருக்கும், ஒரு கால் இருக்குமா? அந்த கால் பார்த்திங்கன்னா 8% வட்டி விகிதத்திற்கும் முதலீடு செய்கிறார். ஆண்டு இறுதியில் அவருக்கு கிடைத்த மொத்த வட்டி ரூபாய் 660 எனில் அவர் முதலீடு செய்த தொகை எவ்வளவு? அவர் முதலீடு செய்த தொகை எவ்வளவு அப்படிங்கிறது கொஸ்டின். சரிங்களா? சரி பாருங்கள். அப்போ PNR/100 அந்த மாதிரியே போட்டுக்கலாம். சரிங்களா? 3 PNR/100. இது ஆண்டு பார்த்திங்கன்னா ஆண்டு இறுதியிலும் போட்டுருக்காங்க. அப்போ எல்லாமே ஒரு வருஷம் தான். எல்லாமே ஒரு வருஷம் முதல். இப்போ எண்ணுக்கு வேல்யூ இல்லை, என்ன விட்டுக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், முதல் பாட்டு PNR. ஸோ P என்ன கிடையாது. P பொறுத்துள்ள 1/2, அப்போ மேலே 1 கீழே 2. அப்போ P ஏன்னா வந்து ஒரு வேலை இருக்குது, ஒரு வேலை பாதி. அப்போ 1/2 × P. 6 பாருங்கள், 6 என்னது? 8%, 8. அப்போ × 100. இது 1. அடுத்து பாருங்கள், செகண்ட் பார்ட்
1/4 P இன்ட்டு 1/4 எத்தனை பர்சன்டேஜ்? 6%. 6% இன்ட்டு 100 ப்ளஸ் இங்கே கவனிக்கணும், இங்கே வந்து மீதி இது அரையா இது காலா, அப்போ அரை கால் முக்கால், மீதி எவ்வளோ இருக்கும்? 1/4 போனால் கால் இருக்குமா, அந்த கால் தான் சொல்லுவாங்க. அப்போ P இன்ட்டு 1/4 இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ்? 8%. அப்போ 8/100. இந்த மூணையும் கூட்டினா அவருக்கு எவ்வளோ கிடைச்சான்? 660 வட்டி கிடைச்சான். இப்போ செய்யலாமா? 2 4 2 8. அப்போ என்னது? 4B. 4B. இங்கே பாருங்கள் 2 3. அப்போ பாருங்கள் 4B/100. இங்கே பாருங்கள் 3. அப்போ 3B/200 ப்ளஸ் இங்கே பாருங்கள் 1 நாள் 4 2 நாள் 8. அப்போ 2B/100 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 660. 660. இப்போ பாருங்கள் இந்த முனி கூட்டலாமா? 100 200 மீச்சமும் பார்த்தீங்கன்னா 200. மீச்சம் என்ன? 200. அப்போ 200ன்னா இதை என்ன பண்ணணும்? 2ஆல் பெருக்கணும். இதையும் என்ன பண்ணணும்? 2ஆல் பெருக்கணும். பெருக்கலாமா? அப்போ 8B ப்ளஸ் 3B ப்ளஸ் 4B இப்போ இஸ் ஈக்குவல் டு 660. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ இந்த வகுத்தல் இங்கே போனால் பெருக்கலாம் மாறிடுமா? அப்போ என்ன வரும்? 8 3 11 11 4 15. 15B இஸ் ஈக்குவல் டு 660 இன்ட்டு 200. அப்போ B ஈக்குவல் டு 660 இன்ட்டு 200/15. 1 15 4 15 60. 4 15 60. அப்போ 44 2 88. அப்போ B ஈக்குவல் டு 88 20. அப்போ எவ்வளோ? 8800. அப்போ 8800 அப்படிங்கிறது ஆன்சர் ஏசி ஆன்சர். பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு 8800 இருக்குது. அந்த 8800 அரை பகுதியை வந்து 8%க்கும் கால் பகுதியை 6%க்கும் மீதி கால் பகுதியை 8%க்கும் வட்டிக்கு விடுறாங்க. அப்படி விட்டால் டோட்டல் எஸ்ஐ வந்து 660. அப்படின்னா அசல் எவ்வளோ அப்படிங்கிறது கேள்வி. அப்போ PNR/100 PNR/100 இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ எண்ணை பொறுத்தளவில் எண்ணெய் வந்து 1 ஆண்டுகள் தான். 1 ஆண்டுகள் இருக்கிறனால அதை பற்றி நம்ம வந்து பெருசாக எதுவும் மென்ஷன் பண்ணலை. பியை பொறுத்தளவில் ஒரு பகுதி, அப்போ 1/2ல் P இன்ட்டு 1/2 P இன்ட்டு 1/4 P இன்ட்டு 1/4 அப்படி போட்டுக்கிறோம். ஜஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் தான். ஃபுல்லாக சால்வ் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, இந்த லாஸ்ட் சம் பாருங்கள். அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு ரூபாய் 5000 2 ஆண்டுகளுக்கும், எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகளுக்கும், சார்லஸ் என்பவருக்கு ரூபாய் 3000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனிவட்டி விதத்தில் வழங்கினார். ஆக மொத்தமாக ரூபாய் 2200 வட்டியாக அருள் பெற்றார் எனில் வட்டி விதத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின். அப்போ போன சம் மாதிரி தான். போன சம்மில் எவ்வளோ தொகை அப்படின்னு சொல்லலை, பட் இங்கே எவ்வளோ தொகைன்னு சொல்லிட்டாங்க. அங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொன்னாங்க, இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் என்னது கேள்வி. அப்போ என்ன பண்ணலாம்? PNR/100 இந்த ஃபார்முலையை போட்டுக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா பாலாஜி, இது பாலாஜி. அடுத்து யார் அப்படின்னா சார்லஸ். பார்க்கலாமா? பாலாஜி பாருங்கள் எவ்வளவு? 5000. இது P 5000. எண் என்ன? எண் 2 ஆண்டுகள். 2 ஆண்டுகள். R தெரியுமா? தெரியாது. அப்போ என்னது? X பை என்ன? 100. அடுத்து பாருங்கள் யார்? சார்லஸ். சார்லஸ் எவ்வளோ அசல்? 3000. அசல் 3000. எத்தனை ஆண்டுகள்? 4 ஆண்டுகள். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியுமா? தெரியாது. அப்போ என்னது? X பை 100. இதில் வர வட்டியும் இதில் வர வட்டியும் இந்த ரெண்டையும் கூட்டினா மொத்தமாக எவ்வளோ ரூபா? 2200.
2200. அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது கேள்வி. சரிங்களா? இப்போ இதை அறிவிக்கலாமா? 2 0க்கு 2 0, 2 0க்கு 2 0. இப்போ என்ன பண்ணலாம்? 50 × 2 50 2 100x ப்ளஸ் இங்கே முன்னாங்க 12 120x இஸ் ஈக்குவல் டு 2200. அப்போ இந்த ரெண்டையும் கூட்டலாமா? 100 120 220x இஸ் ஈக்குவல் டு 2200. சரிங்களா? அப்போ x ஈக்குவல் டு 2200 வகுத்தல் 220. இப்போ அடி கொடுத்துலாமா? 0 0 கேன்சல். 1 21 1 0. அப்போ எக்ஸ்னால் என்ன? 10. எக்ஸ்னால் என்ன அப்படின்னா ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ்? 10%. ஆப்ஷன் ஏ இஸ் எ ஆன்சர். ஓகே. அப்போ தனி வட்டி பாடத்தில் அரௌண்ட் 30 மாடல் பற்றி இன்றைய பதிவில் பார்த்துருக்குறோம். இந்த மாடலை நீங்கள் நல்லா போட்டு பாருங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு பாக்ஸ் டைப் மெத்தடில் ஷார்ட்கட்டில் எளிமையாக புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்துலேருந்து தான் இந்த 30 கொஸ்டின்ஸ் எடுத்து போட்டுக்கிறோம். இது ஒரே வீடியோ தான், பார்ட் 2 அது மாதிரிலாம் வராது. இதை தரவாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு போட்டித் எக்ஸாம் இருந்தாலும் கட்டாயம் 2 முதல் 3 கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விகள் இந்த மாடலில் தான் வர வேறு எந்த மாடலையும் வராது. ஸோ இந்த லாக்டவுன் பீரியடை முறையாக பயன்படுத்தி நல்லா படிங்க, டைமை வேஸ்ட் பண்ணாங்க. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்லா படிங்க. திஸ் இஸ் ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.